கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹுவை நம்புகிற, அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்பது எவ்வளவு உறுதியானதாக இருக்கிறதோ அதுபோல அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம். அந்த நம்பிக்கையை நம்ம எப்படி உண்டாக்கி கொள்வது? நாம் அல்லாஹுவை நம்புகிறோம், 100% நம்மில் யாருமே அல்லாஹுவை நம்புவது இல்லை. நம்முடைய நம்பிக்கையில் ஒரு குறை இருக்கிற நம்மளே பார்க்கிறோம். பள்ளிவாசலிலே நம்ம எப்படி நடந்து கொள்கிறோமோ அதே போல பள்ளிவாசலுக்கு வெளியே போனால் நடப்பது இல்லை. நம்முடைய வணக்க வழிபாடுகளில் எப்படி இறைவனுக்கு அஞ்சி நடக்கிறோமோ நம்முடைய மற்ற காரியங்களை அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடத்துகிறோமானா நடத்துறது இல்லை. தொழுகை நோன்பெல்லாம் அல்லாஹ் சொன்னபடி செய்ய ரெடியாக இருக்கிறோம். நம்முடைய கல்யாண காட்சிகள் எல்லாம் நம்ம விருப்பப்படி செய்கிறதுக்கு தான் நம்ம விரும்புகிறோம். அப்போ அல்லாஹ் அதை பற்றி கேள்வி கேட்பானே, அப்போ பாதி நம்புகிறோம் அல்லாஹ்வை பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் என்று வைத்திருக்கிறோம், அல்லது வணக்க வழிபாடுகளுக்கு தான் அல்லாஹ், அதுக்கு மேலே உள்ளதுலாம் தலையிடக்கூடாது, எங்கள் இஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அல்லது வெள்ளிக்கிழமைக்கு தான் அல்லாஹ், மற்ற நாட்களுக்கு அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி 6 நாளைக்கு நம்ம இஷ்டப்படி நடக்கிறோம். ரமலான் மாதத்தில் மாத்திரம் வரக்கூடிய ஒரு இறையச்சம் ரமலான் கடந்து 11 மாதத்தில் இருப்பது இல்லை. அப்போ அல்லாஹ்வை நம்புறதுல நம்ம நிறைய குறைபாடுகள் இருக்குது. 100% அல்லாஹ்வை நம்ம நம்பணும்னு சொன்னால் இங்கே இருக்கிற மாதிரி தான் வெளியே இருப்போம். பள்ளிவாசலில் இருக்கும் பொழுது எந்த உணர்வோடு நம்ம அல்லாஹ்வை அஞ்சுவோமோ நம்முடைய வியாபார தலங்களில் வீடுகள்லையும் அதே மாதிரியான அச்சம் நமக்கு இருக்கும். ஆனால் இருக்கிறது இல்லை, யாருக்கும் இருக்கிறது இல்லை. எல்லாருமே ஒரு அந்த மாற்று குறைவாகத்தான் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒன்றை நம்புவதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. அந்த முறையில் நம்ம நம்பும் பொழுதுதான் அது ஆழமாக 100% நம்முடைய உள்ளத்தில் பதியும். அப்படி இல்லாமல் நம்ம அந்த நம்புவதற்குரிய முறை இல்லாமல் நம்பணும்னு சொன்னால் அது ஏதோ அறகுறையாக தான் இருக்கும், பிடிங்க எரிஞ்சிட்டு போயிடலாம். ஆழமாகவே ஒரு ஆலமரம் மாதிரி வேறுண்டு நிற்காது, ஒரு நாணல் மாதிரி புல் மாதிரி இருக்கும், பிடுங்கினா ஒடியாந்துடும். அந்த மாதிரி ஆகிவிடக்கூடாது என்று சொன்னால் நம்ம நம்பிக்கையை வலுப்படுத்தணும். பொதுவாக நம்ம ஒன்றை நம்புறதா இருந்தால் 2 வழிகளில் நம்ம நம்புகிறோம். ஒன்று என்ன நம்புகிறோம்? நம்முடைய 5 புலன்கள் இருக்குதுல்ல, நம்முடைய 5 புலன்களை வைத்து நம்புகிறோம். கண்ணுக்கு தெரிகிறது நம்புகிறோம், காதால் கேட்கறது நம்புகிறோம், நாக்கால் ருசிச்சு பார்த்துட்டு நம்புகிறோம், மூக்குனால முகர்ந்து பார்த்துட்டு நம்புகிறோம், தொட்டு தடவி பார்த்து நம்புகிறோம். இது 5 புலன்கள்னு சொல்றது. பார்த்து அறிகிறது, கேட்டு அறிகிறது, சுவைத்து அறிகிறது, தொட்டு அறிகிறது, நுகர்ந்து அறிகிறது என்று சொல்லி 5 விதமான புலன்களை கொண்டு நம்புகிறோம். இந்த புலன்களை கொண்டு நம்புகிற நம்பிக்கையில் நமக்கு டவுட் வருமான வர்றதே கிடையாது. ஒரு ஆளை கண்ணுங்கிறேன்னு கருப்பாக இருக்காரு, ஒரு சிவப்பாக இருக்காரு, பார்க்குறோம், பார்த்துட்டு இவர் கருப்புங்கிறோம். 100 பேர் சாட்சி சொல்கிறாங்க இவர் கருப்பு இல்லைன்னு. நம்ம கண்ணால் பார்க்குறோம் கருப்பாக இருக்காரு, 100 பேர் சொல்கிறாங்க இல்லையா கருப்பு இல்லையா, நம்ம நம்புவோமா? அட கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, என்னடா இல்லைங்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ கண்ணுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை வெள்ளைன்னு ஒரு சுவர் இருக்கிறது, இது வெள்ளைன்னு நம்ம சொல்கிறோம், அவ்வளோ பேர் சேர்ந்து வெள்ளை இல்லைங்கிறீங்க, நம்ம நம்ப மாட்டோம். நமக்கு தான் தெரியுது, நம்ம தான் பார்க்குறோமே, நம்ம கண்ணை கரெக்டாக சொல்லும் பொழுது அது இப்படி வெள்ளை இல்லைண்டாவும், அது வெள்ளை தான், இது கருப்பு தான், இது பச்சை தான், இவர் உயரமானவர் தான், இவர் குள்ளமானவர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புகிறோம். இவர் தகப்பன் தான், இவர் தாய் தான், இவர் அண்ணன் தான், இவர் தம்பி தான் நம்புகிறோம். இதெல்லாம் என்னது? கண்ணால் பார்த்துட்டோம். கண்ணால் பார்த்துட்டு இவங்க தான் எங்கள் அம்மா நம்பின பிறகு இவங்க அம்மா இவங்க இல்லைன்னா ஒத்துக்கிறோமா? ஒத்துக்கிற மாட்டோம். யார் சொன்னாலும் ஒத்துக்கிற மாட்டோம். அப்போ நான் அந்த நம்பிக்கை அசைக்க முடியல பாருங்க. கண்ணால் பார்த்து ஒன்றை நம்ம நம்பும் பொழுது யார் சொன்னாலும், எந்த மௌலானா சொன்னாலும், எந்த ஒரு சேகுமார்கள் சொன்னாலும், எவ்வளோ பெரிய மக்கள் திரள் கூடி நின்று சொன்னாலும் அந்த நம்பிக்கை ஆட்டம் காண்பது கிடையாது. அதே மாதிரி காதால் கேட்கணும், டே இங்கே வாடான்னு கேட்குது, டே வாடான்னு கூப்பிட்டு காதில் வழங்கிருச்சு. எவனோ ஒருத்தன் கூப்பிட்றாங்கிறது வழங்குமா? அதில் டவுட் வருமா? அதில் டவுட் வராது. நம்ம காதிலே விளங்கி விட்ட காரணத்தினால் அதை வச்சு நம்புகிறோம். இப்போ கீழே உள்ளவங்க நம்ம பேசி கொண்டிருக்கிறத பார்த்தும் கேட்டு 2 வகையில் நம்புறீங்க. மேலே உள்ளவங்க கேட்டு நம்புறாங்க, ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு கீழே அப்படின்னு நம்புறாங்களா இல்லையா? அவங்க பார்க்கல, ஆனால் கேட்குறாங்க. அப்போ கேட்டு விட்டு நம்புறதுங்கிறதுக்கு அந்த நம்பிக்கையில் நமக்கு மாற்றம் வருவது இல்லை. அதே மாதிரி நாக்கெல்லாம் நக்கி பார்க்குறோம், இனிப்பாக இருக்குது, இனிப்புங்கிறோம், புளிப்பு தான் 100 பேர் சொன்னால் ஒத்துக்குறோமா? நம்ம நாக்கு இனிப்புன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ண பிறகு 4 பேரும் சொல்கிறோம் இனிக்கல, புளிப்பு தான், அது அட இனிக்குதுப்பா, புளிப்பு ஓடான்றுவோம். எவ்வளோ பேர் சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டோம். நம்ம நாக்குனால் எதை சுவைக்கிறோமோ அதில் நமக்கு சந்தேகம் வருவதில்லை. நம்முடைய காதினால் எதை கேட்கிறோமோ
அதில் நமக்கு சந்தேகம் வருவது இல்லை. நம்ம கண்ணால் எதை பார்க்கிறோமோ அதில் சந்தேகம் வருவது இல்லை. நம்ம எதை முகர்ந்து வாசனையை பிடிக்கிறோமோ அந்த வாசனை தான் சொல்லியிருப்போமே தவிர 1000 பேர் வேற வாசனை சொன்னாலும் நம்ம மாற போறது இல்லை. அப்ப நம்பிக்கைகள் இந்த 5 புலன்கள் சொல்றோமே, இந்த புலன்களை கொண்டு நம்ம ஒன்றை நம்பும் பொழுது அதில் நமக்கு உறுதி வரும், அசைக்க முடியாது. அப்ப அல்லாஹ் அந்த புலனுக்குள்ள வருவானா? வரமாட்டான். அல்லாஹ் அதே மாதிரி நம்புறாது. அல்லாஹ் கொண்டு நிப்பாட்டணும். ஒன்று அல்லாஹ் நம்ம பார்க்கவும் இல்லை. அல்லாஹ் சொன்னதை கேட்டோமா? அது மூசா நபி மாதிரி 1-2 பேருக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்தானே தவிர எல்லா மக்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய சொல்ல கேட்கவும் இல்லை, அல்லாஹ்வை கண்ணால பார்க்கவும் இல்லை. தொட்டு தடவையாவது பார்க்கறதுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பு தந்தானா? கண்ணை முடிக்க கண்ணால பார்க்க இயலாது, நான் நிக்கிற தடவை பார்த்துட்டா ஒத்துக்கன்னு சொல்றதுக்கு அப்படியாவது வருவானா? அல்லாஹ்வை தொட்டு பார்க்கவும் இயலலை, அல்லாஹ்வை ருசிச்சு பார்க்கவும் இயலலை, முகர்ந்து பார்க்கவும் இயலலை. இந்த அல்லாஹ் வர்றான் கம்மன் வாசம் வருது பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரியாவது ஏதாவது இருக்குதா? ஒன்னையும் காணாம். அப்ப அல்லாஹ்வை நம்புவதில் இந்த 5 புலன்களை கொண்டு நம்ம நம்பாத காரணத்தினால் நமக்கு ஒரு டவுட் என்ன இருக்கு. அல்லாஹ் இருக்கான் தான், இருந்தாலும் இருப்பானோ இல்லாம இருப்பானோ இப்படிங்கிற மாதிரி நம்மளை அறியாமலே என்ன செய்யுது, ஒரு சின்ன ஒரு மாசு இருக்குதான் செய்கிறது. ஏன்னா இந்த 5 புலன்கள்ல இல்லை. இந்த 5 புலன்கள் இல்லாம இன்னொரு விஷயமாக நம்ம நம்புறோம் பாருங்க, அதுவும் மாறுவதில்லை. அது என்ன? அறிவை கொண்டு சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இதான்னு சொல்லி கணக்கு போட்டு பார்த்து அல்ல ஆர்கியூ பண்ணி பார்த்து வாதங்களை எடுத்து வைத்து அல்ல புற சான்றுகளை எடுத்து வைத்து அதை ஒரு யோசித்து சிந்தித்து ஒன்றை விளங்கி விட்டோம் என்று சொன்னால் அதில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாயிரும். இந்த நிற்கிற இந்த ஒளிபெருக்கி இருக்கிறது, இந்த மைக் இருக்கிறது, இந்த மைக்கை தான் நம்ம பார்க்குறோம். இந்த மைக்கை ஒருத்தன் உண்டாக்கியிருப்பான், அவனை பார்க்கவே இல்லை, நம்ம யாருமே பார்க்கல. இந்த மைக்கை ஒருத்தன் தயாரிச்சிருப்பான்ல, மைக்கு கண்ணு முன்னாடி இருக்கிறத பார்க்குறோமே தவிர இந்த மைக்கை ஒருத்தன் தயாரிச்சிருப்பான், அவனை யாருமே பார்க்கல. பார்க்காட்ட கூட என்ன நம்புறோம், இதை ஒருத்தன் தயாரிச்சிருப்பான் நம்புறோம், அவனை பார்க்கல, நம்ம இதைத்தான் பார்த்தோம். இது மைக்கு நம்புறது கண்ணால பார்த்து நம்புறது. இதை செஞ்சவன் ஒருத்தன் இருப்பான்னு நம்புறது சிந்திச்சு விளங்குறது. இதை செஞ்சவன் ஒருத்தன் இருப்பாங்கிறது அதை நம்ம பார்க்கலையே. இதை செஞ்சவன் ஒருத்தவனுடைய இந்த இதைத்தான் பார்க்குறோமே தவிர இந்த செஞ்ச ஆளை கொண்டாந்து நம்ம பார்க்கவே இல்லை. இதை இவன் கண்டுபிடிச்சான் அது தெரியாது. தெரியாவிட்டால் என்ன செய்யணும், இது தன்னால உண்டாவாதுல, இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறது எவனோ செஞ்சிருக்கணும்ல, அது விவரமா உள்ளவனா இருக்கணும்ல, ஒரு அறிவாளி இதை பத்தி ஒரு ஆற்றல் உள்ளவன் தானே செஞ்சிருப்பான், அதனால ஒருத்தன் செஞ்சிருக்கிறான், அவன் யாருன்னு நமக்கு தெரியட்டாலும் பரவாயில்ல இப்படின்னு நம்பிட்டு கொண்டு வைங்க. இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்றேன், இந்த மைக் இருக்குத அது ஒத்துணுமே தயாரிக்கல, அதாவது 2 கிரிச்சிங்க அட போடா லூசுன்றீங்க. நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இந்த மைக்கை காட்டி உங்கள்கிட்ட சொல்றேன், இது தன்னாலே உண்டாகி பக்கத்தில் நிற்கிதுங்கிறேன். யாரும் நம்புவோமா? நம்ப மாட்டோம். ஏன் நம்ப மாட்டோம்? நம்ம சிந்திச்சு விளங்கி வச்சிருக்கிறோம், இது ஒருத்தன் செஞ்சுதான் இருக்கணும். பயங்கரமா புகை, வானத்தில் புகையா இருக்கு, பக்கத்தில் புகை மூட்டமா இருக்கிறது, நம்ம என்ன விளங்கிடுவோம், எங்கேயும் தீப்பிடிச்சு எரியுது, தீ போய் பார்க்கல, பார்க்கறது புகை. ஆனால் எதை விளங்கிறோம், இந்த புகை இருந்தால் நெருப்பு இல்லாமல் புகையுமா? புகைன்னா கண்டிப்பாக நெருப்பு இருக்கு, புகை அதிகமாக வேற இருக்கிறது, அதனால பெரிய அளவில் நெருப்பு பிடிச்சிருக்கணும், அதனால இவ்வளோ தூரத்துக்கு நிற்கிறது. ஏதோ ஒரு பக்கத்தில் உள்ள ஏரியாவில் அந்த திசையை வச்சு ஏரியாவை கூட சொல்லிவிடுவோம், இந்த ஏரியாவில் நெருப்பு பிடிச்சிற மாதிரி தெரியுதுன்னு சொல்றோமே. இது ஆராய்ச்சி பண்ணி சிந்திச்சு பண்ணி பார்த்தது புகையை தான். புகையை நம்புறது கண்ணை கொண்டு நம்புறோம், புகைக்கு பின்னாடி உள்ள நெருப்பை நம்புறது சிந்திச்சு நம்புறோம். அப்ப ஒன்றை வைத்து இன்னொன்றை நம்புறது இருக்கு பாருங்க, இந்த மாதிரியான நம்புகிற நம்பிக்கை இருக்கு பாருங்க, அதுவும் அசைக்க முடியாது. அதையும் அசைச்சிட முடியாது, உறுதியாக ஒருத்தர் நிற்பான். அந்த மாதிரி சொல்லி தரப்பட்ட அந்த மாதிரி முடிவு செய்யப்பட்ட நம்பிக்கைகள்ல மனிதன் தடுமாற்றம் ஏற்படுவதே இல்லை. இன்னொரு நம்பிக்கை இருக்கிறது, அது என்ன நம்பிக்கை? சிந்தனைக்கும் உள்ளது இல்லை, 5 புலன்கள்லையும் வராது, எவனும் சொன்னாங்க இருக்கா நம்பிக்கிறது. எது சொல்லி தந்திருக்கிறாங்க, என்ன சொல்லி தந்திருக்கிறாங்க? கழுதை குறுக்க போனா அந்த காரியம் உருப்படாது, பூனை குறுக்க போனா உருப்படாதுன்னு சொன்னாங்க. சொன்னோன்னு நம்பிக்கிட்டோம். பூனையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து மொத்தம் எத்தனை அந்த பூனை குறுக்க போயிருக்குது, எத்தனை பேர் அதில் மாட்டிக்கிட்ட ஆளுங்க, அதில் எத்தனை பேருக்கு என்னென்ன ஏற்பட்டிருக்குன்னு சென்சஸ் எடுத்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அந்த பூனை குறுக்க போகும்போது பூனையிலேருந்து இந்த மாதிரியான ரசாயனங்கள் வெளிப்படுகிறது, அது இந்த மாதிரி அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி நம்புகிறோம். எவனோ சொன்னால் ஆத்தாவோ அம்மாவோ யாரோ சொல்லியிருப்பாங்க, அல்ல ஊரில் உள்ள எவனோ கிளடு கட்ட சொல்லியிருக்கு, உடனே என்ன செய்யறது, ஆமாம் பூனை குறுக்க போனால் அது உருப்படாது, இப்படி நம்புகிறோம் பாருங்க. இதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. கண்ணாலையும் பார்க்கல, காதாலையும் கேட்கல, சிந்திச்சாலும் ஓட மாட்டேங்குது. பூனை குறுக்க போகிறதுக்கும் ஒருத்தர் லைஃப் வீணா போகிறதுக்கு என்னையா சம்பந்தம், விளங்க மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுது அந்த நம்பிக்கை? அது லேசாக தான் இருக்கு, இப்படி எரிஞ்சிடலாம், அதனால எரிஞ்சிருக்கிறோம். நம்ம உள்ளத்தில் அது மாதிரிலாம் சொல்லி தந்தாங்களே, அதில் நின்றுச்சா? சரியான ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கும்போது தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறோம்ல, அந்த நம்பிக்கைகளை ஈஸியாக கடைப்பிடிங்க எரிஞ்சிடலாம், கடைசி பண்ணலாம். இப்போ நம்ம அல்லாஹ்வை நம்புகிற நம்பிக்கை அந்த அந்த முறையில் நம்ப முடியாது. எந்த முறையில்?
5 புலன்களை கண்ணால காதால கேட்டு தொட்டு பார்த்து முகர்ந்து ருசித்து விளங்க முடியாது. இன்னொரு நம்பிக்கை என்ன? சிந்திச்சு விளங்குது, அது முடியும். அல்லாஹ்வை நம்ம பார்க்காவிட்டால் கூட அவனை சிந்திச்சு விளங்க முடியும். அப்படி விளங்கி இருந்தால் கூட நம்முடைய நம்பிக்கை வலுப்பற்றதா இருக்கும். ஆனால் நம்ம எப்படி விளங்கி இருக்கிறோம்னு கேட்டா, அல்லாஹ் இருக்கிறான்னு அத்தா சொன்னார், அல்லாஹ் இருக்கிறான்னு அம்மா சொன்னாங்க, அல்லாஹ் இருக்கிறான்னு அஜர்த்து சொல்லி தந்தாரு, அல்லாஹ் இருக்கிறான்னு நம்ம சமூகத்தில் எல்லாரும் ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க, அதனால அல்லாஹ் இருக்கிறான். அப்படித்தான் நம்ம இருக்கணும். நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சிந்தனை செய்து பார்த்து கடவுள் ஒருத்தருக்கு தான் வேணுமா, இருக்கு இல்லைன்னு சொன்னா அவனுடைய ஆர்கியூமெண்ட்லாம் என்ன, அதுக்குரிய ரிப்ளை என்ன, அதையெல்லாம் பார்த்து விட்டா நம்ம நம்பி இருக்கிறோம். நம்ம நம்பல. நம்ம எப்படி நம்பி இருக்கிறோம்னு கேட்டா, பூனை குறுக்க போறதை நம்புற மாதிரி தான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம். பூனை குறுக்க போனால் இந்த கேடு ஏற்படும், கழுத குறுக்க போனால் இந்த நன்மை ஏற்படும், சுமங்கலியை பார்த்தா இந்த மாதிரி ஏற்படும், அமங்கலியை பார்த்தா அந்த மாதிரி ஏற்படும் என்று சொல்லி தந்திருக்கிறாங்களே, அதை எப்படி நம்ம நம்புகிறோமோ அது மாதிரி தான் அல்லாஹ்வை நம்புகிறோம். அப்படி நம்ப கூட. அதான் கோளாறுக்கு என்ன காரணம்? நம்ம ஜக்கரியா நபி மாதிரி அல்லாஹ்வை நம்ப முடியல. தள்ளாத 95 வயசுல 110 வயசுல 210 வயசுல அல்லாஹ்ட்ட கேட்டார, அப்படி கேட்க மாட்டேங்கிறோம். ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? நமக்கு சொல்லித்தரப்பட்ட நம்பிக்கை சும்மா ஆய்வுக்கு உட்படாத நம்பிக்கை, ஏதோ செவி வழியாக பரம்பரையா வந்திருக்கிற நம்பிக்கை. இது அல்லாஹ்வுக்கு சரி, அல்லாஹ் இதை ஏத்துக்கிற மாட்டான். அல்லாஹ்வே நமக்கு என்ன சொல்லி தர்றான்னு கேட்டா, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள் அப்படிங்கிறான் அல்லாஹ். சொல்லுன்னு சொல்லல, அது அறிந்து நம்புப்பாங்கிறான். ஃபஅலம் அறிந்து கொள் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதை அறிஞ்சிக்க விளங்கிக்க சிந்திச்சிக்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிர்ரு அலைஹா சும்மம் வ உம்யானா, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டியவர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டாலும் குருடர்களாக செவிடர்களாக விழமாட்டார்கள். இவங்க எப்படி மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்ன தலைகளை அடிக்க கூடாது, அது சிந்திக்கங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு அறிவுரை சொல்லப்பட்டால் கூட லம் யஹிர்ரு அலைஹா சும்மன் வ உம்யானா, குருடர்களாக செவிடர்களாக விழமாட்டார்கள், ஆய்வு பண்ணுவார்கள். அவர்கள் தான் உண்மையான மூமின்கள், சரியான நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? அல்லாஹ்வை நம்புறதா இருந்தால் நம்ம இதுவரைக்கும் நம்புனது நம்ம அப்பன் பாட்டன் சொன்னபடி நம்பிட்டு போறோம், இருந்துட்டு போகுது. இப்ப கூட நம்ம அதை மாற்றிக்கொள்ளலாம். நம்ம அப்பன் பாட்டன் சொல்லி தந்தை நம்ம நம்பினால் கூட அது அப்படி நம்பல, நாங்க விளங்கித்தான் நம்புறோம், சிந்திச்சு பார்த்துட்டோம், எல்லா வகையான ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டோம். பார்த்த பிறகு தெரிகிறது ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான், ஒரு சர்வசக்தன் இருக்கிறான், நிச்சயமா அவன் இருக்கிறான் என்பதில் எங்களுக்கு கடுகளவு சந்தேகம் இல்லை. இன்னென்ன ப்ரூஃப்களை நாங்கள் வைத்திருக்கிறோம், இன்னென்ன ஆதாரங்களை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொண்டே வந்தோம் என்று சொன்னா, பள்ளிவாசலுக்கு தான் அவன் இறைவன், பள்ளிக்கு வெளியே இல்லை, அது மாறிவிடும். ரமலானுக்கு தான் இறைவன், 11 மாசத்துக்கு இல்லை நினைக்கிறோமே, அது மாறிவிடும். வணக்க வழிபாடுகளுக்கு தான் இறைவன், மற்ற காரியங்களுக்கு இல்லை நினைக்கிறோமே, அது மாறிவிடும். நமக்கு எது முடியுமோ அதைத்தான் அல்லாஹ் செய்வான் நினைக்கிறோமே, அது மாறிவிடும். அவன் எதை வேண்டாலும் செய்வான் என்ற ஒரு நம்பிக்கை ஆழமாக நம்முடைய உள்ளத்திலே பதிந்துவிடும். அப்ப அந்த மாதிரி நம்முடைய நம்பிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த ஐம்புலனை கொண்டு நம்புற மாதிரி இருக்காது, சாத்தியம் இல்லை, பார்க்க இயலாது. அதே நேரத்தில் ஏதோ ஆத்தா அம்மா சொன்னாங்க நம்புறமே, அப்படிப்பட்டதாகவும் இருக்கக்கூடாது. மனிதனுக்கு மாத்திரம் அல்ல சிறப்பாக கொடுத்திருக்கிறான பகுத்துணர் அறிவு, சிந்திக்கிற அறிவு, அந்த அறிவை கொண்டு ஆராய்ச்சி பண்ணி நிச்சயமாக நம்மை படைத்த ஒருவன் இருக்கத்தான் செய்கிறான், அவன் இல்லாமல் எதுவுமே இருக்க முடியாது என்று நம்ம விளங்க வேண்டும். இந்த இடத்துல என்ன நம்முடைய டவுட்டுகள்லாம் வருதுன்னு கேட்டா, இதைத்தான் பகுத்தறிவாதிகள் உங்கள்கிட்ட குழப்பி விட்டுருவாங்க. பகுத்தறிவாதிகள் சொல்லக்கூடியவர்கள், கடவுளை மறுக்கக்கூடியவர்கள், கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் உங்கள்கிட்ட இந்த வார்த்தை வைப்பாங்க. என்ன வைப்பாங்க? நீ பாத்தியா இல்லவ கடவுள், நீ பாத்தியா? கண்ணால பார்க்காதவனை எப்படிப்பா நம்புற? நீ காதல கேட்டியா? இப்படி கேட்டோன்னு இதுக்கு பேர் பகுத்தறிவு என்பார்கள். இது பகுத்தறிவு கிடையாது. கண்ணால பார்ப்பதை நம்புறது தான் பகுத்தறிவு என்றால், ஆடு மாடு நம்புமை. இதை ஒரு ஆட்டை கல்ல கம்பு எடுத்து அடிக்க போய் ஓடுமா ஓடாது? அது பார்த்து நம்புதல். அது ஒரு ஆடு வருது, ஒரு கம்பு எடுத்துட்டு ஓங்குறீங்க, கிட்ட வந்தாலும் ஓட்டம் எடுத்துருத, அதுக்கு விளங்குது இவன் அடிப்பான், இந்த பொருளை கொண்டு அடிச்சா நமக்கு வலிக்கும், விளங்குதுல. அப்ப பார்த்து நம்புறதை தான் ஏத்துக்கிறவேன்னா, ஒரு ஆடு நம்பும், மாடு நம்பும், நாய் நம்புமே. நாய் வரும்போது இப்படி குனிஞ்சு ஒரு கல்லை எடுக்கிறீங்க, ஓடி போயிருமே, தெரியல, குனிஞ்சோன்னு விளங்குதுல. அதுக்கு குனிஞ்சோன்னு என்ன விளங்குது? குனிகிறான், என்ன எடுக்க போறான், நமக்கு வேட்டை வைக்க போறான், தெரியுதா இல்லையா? அப்ப கண்ணால பார்த்து தான் நம்புவேன் சொன்னா, இது ஆடு மாடு கழுத குதிரைலாம் நம்புமா இல்லையா? இப்படி நம்பும். நம்ம பெரிய அறிவாளி நினைச்சு பேசுறாங்க, கண்ணால பாத்தியா? அப்ப கண்ணால பார்த்து நம்புறது மிருகத்தின் வேலை. கண்ணால பார்த்தா மட்டும்தான் நம்புறேங்கிறானே, அது மிருகத்துடைய வேலை.
காதால கேட்டாதான் நம்புவேன். அதுவும் அதுவும் சத்தம் போட்டு பாருங்களேன். நீங்க வளர்க்குற நாயை கூப்பிட்டு பாருங்களேன், ஒடியாருமே வேற ஒருத்தவங்க கூட வராத டிஃபரெண்ட் பண்ணுது. அதே விளங்குதா? இது இவன் குரல், இதான் நம்ம முதலாளி குரல், இது வேற ஒரு எதிரியுடைய குரல் விளங்குதா இல்லையா? அதே பாஷையை வேற ஒருத்தவங்க கூட வர மாட்டேங்குது, நீங்க கூப்பிட்டா மட்டும் வருதுல. ஒரு கோழிக்கு விளங்குத, ஒரு நாய்க்கு விளங்குத, ஒரு ஆட்டுக்கு விளங்குத, யானைக்கு விளங்கு, சிங்கத்துக்கு விளங்கு. ரிங் மாஸ்டர் சொன்னா மட்டும்தானே கேட்குது. அதையும் நீங்க சொல்லி பார்த்தா கேட்குமா? கேட்க மாட்டேங்குது. சிங்கம் கட்டுப்படுது, புலி கட்டுப்படுதுன்னா அவனுடைய குரலை கரெக்டா வித்தியாசமா தெரிஞ்சுக்கிறது பாருங்க. இவன் குரலுக்கு தான் நம்ம கட்டுப்படணும், இந்த குரல் வேற மாதிரி வருது. நம்ம கூட ஏமாந்துடும், அது ஏமாற மாட்டேங்குது. நம்ம கூட இந்த வார்த்தையை அர்த்தத்தை வச்சுக்கிட்டு தலையை ஆட்டிடுவோம். அது என்ன பண்ணுது? இது வேற சவுண்டே வேற மாதிரியா இருக்குது, இது நம்ம சவுண்டே இல்லைன்னு விளங்குதா இல்லையா? அப்ப நான் காதால கேட்டு தான் நம்புவேன். காதால கேட்டு தான் மட்டும் நம்புறது மிருகத்தின் வேலை, பகத்தில் உள்ள வேலை இல்லை. காதால கேட்டு நம்பணும், இன்னொன்னே நம்பணும். அதான் மனுஷன். அப்ப கண்ணால பார்த்தும் நம்பணும், சிந்திச்சு வழங்கணும். காதால கேட்டு நம்பணும், சிந்திச்சு வழங்கணும். முகர்ந்து பார்த்து தான் நம்புவேன், அதுவும் நம்புவேன். எல்லாத்தையும் புலி பசித்தாலும் புள்ளை திங்காதுங்கிறான, தெரியல வழங்கத்தானே செய்யறதுக்கு. சரியான பசி, புலிக்கு பசி இருக்குது, 2 புல்லு கட்டை கொண்டு போடுங்களேன், திங்காது. அது நம்ம ருசிக்கு சரி வர, நம்ம நாக்குக்கு சரி, அது விளங்கிறதுல. கண்ணையும் கட்டி போட்டு கூட வச்சு பாருங்களேன், கடிச்சு பார்த்துட்டு விளங்கிடும், இது நம்ம சாமான் இல்லை இது. அப்ப ருசி அது விளங்குதா இல்லையா? அப்ப நாக்கால என்னத்தை சாப்பிடணும், என்னத்தை சாப்பிடக்கூடாது கரெக்டாக தெரியுது. ஒரு தண்ணியை கொண்டு வச்சீங்கன்னா மோந்து பார்த்துட்டு சில மாடு குடிக்காம போயிடும். ஒரு மாட்டுக்கு கொண்டு தண்ணி வச்சிங்கன்னா இப்படி மூக்கு வச்சு இழுக்கும் ஒரு மாதிரியா. அதுக்கு பிடிச்ச டேஸ்டா இருந்தால் தான் நாக்க வைக்கும், இல்லைன்னா என்ன செய்யும்? மூக்குனால மோந்து பார்த்து அது பாட்டு போயிட்டே இருக்குமா இல்லையா? அப்ப முகர்ந்து பார்த்து ஒரு விஷயத்தை நம்ம ஏத்துக்கிற கூடாதுன்னு சொல்லி தீர்மானிக்கிறது மாட்டுக்கு இருக்கா இல்லையா? நம்மளை விட மோப்ப சக்தி நாய்க்கு ஜாஸ்தியா இருக்குங்க. இந்த இடத்துல இவன் வந்தா இந்த வரைக்கும் பார்த்து பஸ் வரைக்கும் வந்து ஏற வரைக்கும் விட்டுட்டு ஓடிவதா இல்லையா? ஒரு கொலைகாரன் ஒரு வீட்டில் கொலை பண்ணிட்டு ஓடுறான், ஆட்டோ பிடிக்கிற வரைக்கும் அவன் நடந்து எங்கெல்லாம் போனானோ அவ்வளவு தூரம் வரைக்கும் வந்து எங்க தடுமாறு. அவன் ஆட்டோவில் ஏறுறான் பாருங்க, அப்பதான் தடுமாறும். அவன் பஸ்ஸில் ஏறுறான் பாருங்க, அதான் கண்டுபிடிக்க இயலாது. டயர் ரப்பர் வந்துருச்சுல, ரப்பர் வந்து மேலே ஏறினவுடனே அந்த கனெக்ஷன் கட் ஆகி போயிடுது. அது வரைக்கும் நீங்க ஓடுனதெல்லாம் என்ன செய்யும்? எவ்வளவு தூரம் ஓடினீங்களோ அவ்வளவு தூரம் ஓடி நின்றும். அப்ப என்ன செய்வாங்க போலீஸ்ல? இது வரைக்கும் நடந்து வந்திருக்கிறான், இங்க இருந்து ஆட்டோவிலையோ பஸ்லயோ வேன்லயோ வாகனத்திலேயோ ஏறி போயிருக்கிறான்னு சொல்லி ஒரு கெஸ் பண்ணி அந்த நேரத்தில் வந்து ஆட்டோ எது பஸ் எது கார் எதுன்னு கண்டுபிடி கணக்கு பண்ணி அதை இருக்கிற ஆட்டோக்கெல்லாம் பிடிச்சி இழுத்து வச்சு விசாரிக்கும் போது உண்மை வந்துருது. அப்போ நமக்கு முடியாதுல, போலீஸ்காரரை பின்னாடி ஓடி போய் இந்த மோப்பம் முடிச்சு போய் சொல்ல முடியுமா? அப்ப முகர்ந்துதான் அறிவேங்கிறப்பா, உன்னை விட நாய் கூட இருக்குத. முகர்ந்து அறிகிற அந்த ஆற்றல் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு மேல நாய்க்கு ஜாஸ்தியா இருக்குது. அப்ப நான் முகர்ந்து பார்த்தா அறிவேன், இதெல்லாம் கிடையாது. இந்த 5 புலன்களை எடுத்துக்கிட்டீர்களே, ஆனால் சில புலன்களை கேட்டறியது பாருங்க. நீங்களாம் என்னத்து கேட்பீங்க? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சத்தம் தான் கேட்பீங்க. வழங்கமா ஏதாச்சும் எப்படிங்கிற ஏதாவது வழங்கமா? உங்களுக்கு ஒன்றும் வழங்காது. நான் என்னவோ சொல்லி இருந்தாலும் வழங்காது. என்ன செய்யணும்? உங்க காதுக்கு விளங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டெசிபல் அது வரணும். அப்பதான் உங்க அந்த அந்த ட்ரம்மை வந்து கிரகிக்க முடியும். வவ்வால் இருக்கு பாருங்க, அது என்ன கிரகிக்குது? அது கண்ணு கிடையாதுல, அது பார்க்காது. கேட்டு பறந்து வேகமாக வரும். வரும்போது ஒரு சிக்னல் அடிச்சுக்கிட்டே வரும். அடித்த சிக்னல் போய்கிட்டே இருக்குன்னு வைங்க, அது பாட்டு போயிட்டே இருக்கும். போன சிக்னல் ரிட்டர்ன் ஆச்சுன்னு வைங்க, முத்திருச்சு எதுலையோ. அந்த சிக்னல் வந்து போய்கிட்டே இருக்கும். செவர் இருந்துச்சுன்னு வைங்களேன், அங்கே அடிச்சு இது திருப்பி அதுக்கு வந்துடும், காது கூடியாந்துடும். அந்த சவுண்ட் நமக்கெல்லாம் கேட்காது. அவ்வளோ மெல்லிசாக ஒரு அதிர்வை ஏற்படுத்துது. அது ரிட்டர்ன் ஆகி காதில் அடித்த உடனே அப்படி திரும்பிக்கிறது தன்னால. எதிர்த்தாப்புல என்னமோ இருக்குது பார்த்துக்கிட்டு வர்றது இல்லை. அந்த அனுப்புகிற சிக்னல் வந்து ரிட்டர்ன் ஆகாமல் இருந்தால் போய்கிட்டே இருக்கும். எங்கே ரிட்டர்ன் ஆகுதோ உடனே நின்று திருப்பிக்கிறோம், டைரக்ஷனை மாற்றிக்கிறோம். அப்போ வந்து காதால கேட்கறத விட நம்ம அடிபட்டு போயிடுறோமே. நமக்கு மேலே காதால கேட்குற இதெல்லாம் நிறைய இருக்குது. அது மாதிரிலாம் பார்க்குறோம். அப்போ நம்ம பகுத்தறிவு என்ற பேரில் என்ன நம்மகிட்ட கேட்பாங்க? இந்த 5 புலன்ல இருக்குதா பார்த்து நம்ம ஒத்துக்குருவோம், கேட்டு நம்ம ஒத்துக்குருவோம், ருசிச்சு பார்த்து நம்ம ஒத்துக்குருவோம், முகர்ந்து பார்த்து நம்ம ஒத்துக்குருவோம். இப்படி எல்லாம் ஒரு ஆர்குமெண்ட்டை வைத்துக்கொண்டு அதெல்லாம் அல்லாஹ் வந்து இல்லை, அல்லாஹ் யார் பார்த்தா எவன் பார்த்தான் இல்லாத என்ன நம்புறீங்க அப்படின்னு சொல்றாங்களே, இது அல்ல பகுத்தறிவு. பகுத்தறிவுனா என்ன? இருக்கிற ஒன்றை வைத்து இன்னொன்றை நம்புவதற்கு பேர் தான் பகுத்தறிவு. இருக்கிறதே நம்புறதுக்கு பேர் பகுத்தறிவு கிடையாது. இருக்கிறத எல்லாம் நம்பிடும், எல்லா ஜீவன்களும் இருக்கிறத நம்பிடும். என்ன இருக்குன்னு இருக்கிறத பார்த்துட்டு இது இல்லாத இன்னொன்னு நம்புறோம் பாருங்க, அதுக்கு பேர் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு அடிப்படையில் அல்லாஹ்வை நம்புறதா இருந்தால் பாத்தியா கேட்டியான்லாம் கேட்கக்கூடாது. பார்க்காமல் நம்புறோம். நம்ம காத்து இருக்குது, பார்த்தீங்களா? நீங்க நம்புறீங்களா இல்லையா? அது கூட பதில் சொல்லிடுவாங்க. அதுவும் உடம்புல படுதில்லை, உடம்பு உணர்றதுல, உடம்பு வந்து அந்த ஸ்பரிசத்தை உணர்தா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி கூட வேண்டியதில்லை. இந்த ஒன்றை வைத்து ஒன்றை வழங்குறது இருக்கு பாருங்களேன். இப்போ பகல்னு வழங்குறோம், சூரியன் இருக்குன்னு வழங்குறோம். சூரியனை பார்க்காம சொல்லலாமா இல்லையா?
இங்க இருந்து கொண்ட இப்ப சூரியன் உச்சியில் இருக்குன்னு சொல்ல முடியுமா முடியாதா? வெயில பார்த்து சொல்லி கொடுக்கலாம்ல. நான் பார்த்து பேசிக்கிட்டே இருக்கேன், அப்படி அப்படி மங்களாவுது, வெயிலையே காணா, சூரியன் இல்லை, மேகம் மறைச்சிச்சு நீங்க உட்காந்து சொல்லுவேனே. மேகத்தையும் பார்க்காம சூரியனையும் பார்க்காம மறைச்சதையும் பார்க்காம இந்த ஏத்தாப்பில் உள்ள செவத்தை பார்த்துட்டு என்னால் என்ன செய்ய முடியும்? சூரியன் மறைஞ்சிருச்சா மறையலையா, மேகம் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட முடியுமே. அப்ப இப்படி எல்லாம் விளங்குறது வந்திருக்க, இது பகுத்து உணர்ற அறிவு. இந்த மாதிரி அல்லாஹ்வை நீங்கள் பகுத்து உணர வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் நிறைய ஒன்று ரெண்டு கிடையாது, இப்படி சிந்திச்சு நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அல்லாண்டு ஒருத்தன் இருக்கிறான் என்பதற்கு ஆயிரக்கணக்கான சான்றுகளை இந்த பூமியில் அல்லாஹ் இறைச்சி விட்டுருக்கிறான். ஒவ்வொரு கோணமாக நீங்கள் எடுத்து ஆராய்ஞ்சு பார்க்க பார்க்க நம்முடைய ஈமான் என்ன செய்யும்? கண்டிப்பா இருக்கிறான். கண்ணு முன்னாடி ஒருத்தர் நிற்கும் போது எப்படி நம்புவீங்களோ, நான் உங்க முன்னாடி நிற்கிறது, நீங்க என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது எப்படி ஒருத்தர் நம்புறோமோ, இப்படி நம்பக்கூடியவர்களாக நம்ம ஆவணும்னு சொன்னா அல்லாஹ் அள்ளி இறைத்திருக்கிற அத்தனை ஆதாரங்களையும் சான்றுகளையும் நம்ம என்ன செய்யணும்? ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு என்ன அந்த அல்லாஹ் இல்லைங்கிறவன் எடுத்து வைக்கிற அந்த குழப்பத்தை நீங்க விளங்கிக்கிறணும். அல்லாஹ் இருக்கிறான் நம்ம சொல்றோமா? சரி, இதை படிச்சது யாரு? அல்லாஹ். அதை படிச்சா அல்லாஹ். சூரியன் அல்லாஹ் படைச்சான். அல்லாஹ் யார் படைச்சான்? ஒரு இடத்துல நின்றீங்களா இல்லையா? இப்படி உங்கள்கிட்ட கேட்டுட்டு வந்து என்ன செய்வீங்க? பூமி அல்லாஹ் படைச்சான், சரி, வானத்தை அல்லாஹ் படைச்சான், சரிப்பா, அல்லாஹ் யார் படைச்சான்? அப்படி கால் ரசி கொடுக்குறோம். யாரு? இந்த பகுத்தறிவாதின்னு சொல்லக்கூடியவங்க. பதில் இல்லை. இல்லை அல்லாஹ் யார் படைச்சான்னு கேட்கிறோம், நின்றீங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ் யாரும் படைக்காமல் இருக்கிற மாதிரி எல்லாம் அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. அல்லாஹ் ஒருத்தன் படைக்காம ஒரு பொருள் இருக்கலாம்னு ஒத்துக்கிறீங்களா நீங்க? எல்லாம் படைச்சுதான் ஆகணும்னு சொன்னா, இப்ப அல்லாங்கிற ஒருத்தன் படைக்காம ஒருத்தன் இருக்கா, படைக்கப்படாம இருக்கிறான்ல. அல்லாவை யாரும் படைக்காமல் இருக்க முடியும் என்றால் ஏன் இந்த பூமியை யாரும் படைக்காமல் ஏன் இந்த பூமி இருக்கக்கூடாது? இந்த சூரியன் ஏன் யாரும் படைக்காமல் இருக்கக்கூடாது? ஒருத்தன் படைக்காம ஒருத்தர் இருக்கிறான்ல. அப்ப அப்படின்னு ஒரு கேள்வி, சரிதானே, ஆமா, அல்லாஹ் படைக்காத மாதிரி இது அப்படி இருந்துட்டு போகுது இப்படின்னு சொன்ன உடனே அது சரி மாதிரி தெரியுது. இது ஒரு பைத்தியக்காரத்தனம் தான். அவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ் படைக்கல, அதுவா தான் உண்டானுச்சுன்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்க? பரிணாமம்னு சொல்லுவாங்க. யாரு? இந்த பகுத்தறிவாதிகள் தங்களுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் பரிணாம வளர்ச்சி அப்படிம்பாங்க. என்ன பரிணாம வளர்ச்சியா? ஒரு செல்லு ஜீவனா இருந்துச்சான், அது 2 செல்லா மாறினுச்சான், அப்புறம் நிறைய செல் பிராணிகளா உருவானுச்சான், இப்படி படிப்படியா டெவலப் ஆகி ஒன்றிலிருந்து ஒன்று இப்படி வந்து இப்படி ஆயிட்டு எல்லாம் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒன்னுல இருந்து ஒண்ணா வந்துச்சான். இப்ப நம்ம இருந்தோம்ல, சரி நான் இருக்கப்பா, எனக்கு முந்தி என்ன குரங்கு, சரி குரங்குக்கு முந்தி என்ன, அது என்ன ஒண்ணு, அதுக்கு முந்தி என்ன, அதுக்கு முந்தி என்னமோ ஒண்ணு, இப்படியே கொண்டு போய் என்ன செய்வாங்க? குருவி சின்ன கொசு வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க. நம்ம இப்படி இருக்கிறோம்னு சொன்னா நமக்கு முந்தி குரங்குக்கு முந்தி இன்னொன்னா இருந்தோம், அந்த இன்னொன்னுக்கு முந்தி இன்னொன்னா இருந்தோம், இன்னொன்னுக்கு முந்தி இன்னொன்னா இருந்தோம்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு செல் பிராணியா இருந்து இப்படி டெவலப் ஆகி வந்தோம் அப்படின்னு சொல்லிடுவான். அவனை திருப்பி கேட்கணும், சரி அதுக்கு முந்தி ஒரு செல் பிராணி நிப்பாட்டுவான்ல, அதுக்கு முந்தி அதான். அப்ப நீனு தானே நிப்பாட்டுற, ஒரு இடத்துல நிக்கிறே இல்லையா? அதாவது எந்த கேள்வியை நம்மள்ட்ட அவன் கேட்கிறானோ அந்த கேள்வி அவனிடத்துல நம்ம கேட்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. நீ என்ன கேட்ட, அல்லாஹ்வுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டீல, நான் கேட்கிறேன், சரி எனக்கு முந்தி குரங்கா தான் நான் இருந்தேன், சரி ஒத்துக்குருவோம். குரங்குக்கு முந்தி என்னவா இருந்துச்சு? பூனையா இருந்துச்சு, ஒத்துக்க. பூனைக்கு முந்தி என்னவா இருந்துச்சு? எலியா இருந்துச்சு, ஒத்துக்க. எலி தான் பூனையா போய், பூனை தான் குரங்கா போய் நான் ஆயிட்டேன்னு வச்சுக்கிருவோம். சரி, எலிக்கு முந்தி என்ன? ஏதோ ஒரு புழுவாச்சுன்னு வச்சுக்க. அப்புறம் என்ன? அப்புறம் தான் அதான் இல்ல ரிப்பில கிடையாது. ஒண்ணும் இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னான்னு வைங்க, ஒண்ணும் இல்லாம இருந்துச்சுன்னு அறிவிட்டு போயிடுற சித்தாந்தமே. அதனால ஏதாவது ஒண்ணு இருந்து ஆரம்பிக்கணும் வழங்குதா? அப்ப என்னன்னு கேட்டா, இல்லாம இருந்து ஒண்ணு உண்டாகுது அப்படிங்கிறது தான் விளங்குதே தவிர அவங்களுடைய ஆர்குமெண்ட்ல என்ன கேள்வி நம்மள்ட்ட கேட்கிறாங்களோ அதே கேள்வி அவங்கள்ட்ட நிக்கிறது. எந்த கேள்விக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியலையோ அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார்களோ அதுக்கு பேர் விதண்டாவாதம், லாஜிக் கிடையாது, அது பகுத்தறிவான வாதங்கள் கிடையாது. அதனால இப்ப இறைவன் இருக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான், ஒஃபில் அர்லி ஆயாத்துல் லில் மூக்கினீன் ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். இந்த பூமி முழுவதும் நான் இருக்கிறேன் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை அள்ளி இறைச்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், நான் இருக்கிறேன் நம்பணுமா நீ? இந்த பூமி முழுவதும் ஏராளமான சான்றுகளை நான் வாரி இறைத்திருக்கிறேன். ஒஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு உள்ளேயும் நிறைய சான்றுகளை நான் அள்ளி இறைத்திருக்கிறேன். அஃபலா துப்சிரூன், சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் கடந்த சில மாதங்களாக அல்லாஹுவை பற்றி, அவனிடத்தில் எவ்வாறு நாம் அணுகுவது என்பதை பற்றி, அவனுடைய குணாதிசயங்களை பற்றி, பண்புகளை பற்றி நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். இறுதியாக அல்லாஹுவை நாம் நம்புகிற அந்த நம்பிக்கை 100% உறுதிப்படுத்தப்பட்ட நம்பிக்கையாக இருக்க வேண்டும்.
அல்லாஹ்வை நேருக்கு நேர் கண்ணால் பார்த்த பிறகு நாம் எப்படி நம்புவோமோ அது போன்ற அளவுக்கு ஆழமாக அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் திருமறை நெடுகிலும் பல சான்றுகளை வாரி இறைத்திருக்கிறான். அந்த சான்றுகள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பல சான்றுகளை அல்லாஹ் வாரி இறைத்திருக்கிறான். அந்த சான்றுகள் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்மை அறியாமலேயே நிச்சயமாக ஒரு சூப்பர் பவர், ஒரு சக்தி இருந்துதான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாக இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றி அறிஞர்கள், விஞ்ஞானிகள், ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் திருமறை குர்ஆனுடைய கருத்தும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, இன்ன சமாவாத்தி வல்லர்த காணத்தா ரத்துக்கன் ஃபதக்னாஹுமா, வானங்கள் பூமி எல்லாமே ஒன்றாக இணைந்திருந்தன, நாம் அதை பீத்து எடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். பெருகிற வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு பொருளாக இருந்திருக்கிறது. அந்த ஒரு பொருளை தான் நம்ம பிச்சு எடுச்சிருக்கிறோம்னு சொல்லி பீத்து எடுத்தோம்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இதே மாதிரி எல்லாம் ஒன்றா தான் இணைஞ்சிருந்தது, ஒரு தடவை ஒரு பெரிய அளவில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டது, வெடித்து சிதறிய பிறகுதான் பல பொருள்களாக உண்டாகிவிட்டது என்று விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறார்கள். இப்போ சூரியன் இருக்கிறது என்றால் இந்த சூரியனோட சேர்ந்து தான் இந்த பூமி இருந்தது. இந்த பூமி இருக்குது, இது தனி ஒரு பொருள் கிடையாது, சூரியனில் ஒரு பார்ட்டு தான் இது. அதே மாதிரி புதன் இருக்கிறது, அதுவும் சூரியனில் ஒரு அங்கம்தான். வியாழன் இருக்கிறது, அதுவும் சூரியனில் ஒரு அங்கம்தான். செவ்வாய், சனி இதெல்லாம் சூரியனோட ஒரு அங்கம்தான். இப்படி 9 கிரகங்களுமே சூரியனில் சேர்ந்து ஒரு பொருளாக தான் இருந்துச்சான். இருந்தது என்ன ஆச்சுன்னா, விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, இருந்தது ஒரு நாள் வெடித்து சிதறுகிறது. சிதறி தூசுகளாக போனோன்னே ஒரு சூரியன் மட்டும் ஒரு அளவு இருந்து கொண்டு மீதி எல்லாம் சிதறி விட்டதான் அதிகமான பகுதிகள். இந்த சிதறி போன பகுதிகள் ஒவ்வொரு ஏரியாவில் ஒன்றா திரண்டு உருண்டை ஆகிக்கிடுச்சுங்கிறான். இந்த இடத்துல இருந்ததெல்லாம் அப்படி தூளாக சேர்ந்து ஒரு பூமி ஆகிக்கிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வாரி இறைக்கப்பட்டதெல்லாம் வேற ஒரு கோள் ஆகி போச்சு. இப்படி தான் இந்த கோள்கள் எல்லாம் உண்டானுச்சு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறார்கள். இப்போ நம்ம இந்த விந்தையை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய அறிவுக்கு எட்டாத, எந்த ஒரு விஞ்ஞானியாலும் பதில் சொல்ல முடியாத ஒரு அதிசயம் அங்கே நிகழ்ந்து கொண்டிருப்பதை தான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போ சூரியன் வெடித்து சிதறியதால் தான், சூரியனிலிருந்து பிரிந்து வந்தவை தான் எல்லா கோள்களும் சொல்கிறான். இப்போ சூரியனிலிருந்து ஒரு துண்டு வெளியே வந்து புதன் என்ற கிரகமாக சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறது. புதன் தான் சூரியனுக்கு ரொம்ப அருகில் உள்ள கிரகம். அதை விட கொஞ்சம் தூரமாக இருக்கிறது வந்து வெள்ளின்னு சொல்கிறோம் இல்லையா, வீனஸ், சுக்கிரன் சொல்லுவாங்க இந்த புராண இதிகாசத்தில் உள்ளவங்க. அப்போ இந்த வெள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த வீனஸ் வந்து அடுத்து, புதனுக்கு அடுத்து இருக்கிறது. இது சூரியன் என்று சொன்னால் சூரியனுக்கு பக்கத்தில் புதன் இருக்கிறது, புதனுக்கு அப்புறம் வெள்ளி இருக்கிறது, வெள்ளிக்கு அப்புறம் பூமி இருக்கிறது. சூரியன்லேருந்து நம்ம எங்கே இருக்கிறோம், 3வது ஊர்னு வச்சுக்கிறீங்களேன். சூரியன்கிறது தலைநகரன்னு வைத்துக்கொண்டால், அந்த தலைநகரத்திலிருந்து புதன்கிறது பக்கத்தில் உள்ள ஊர். பக்கம்னா என்ன, அது லட்ச மைல் இருக்கு, பக்கம்னு சொல்லிக்கிறேன் வணங்குதா. பக்கத்தில் இருக்கிற ஊர் வந்து புதன் என்று வைத்துக்கொண்டால், அதுக்கடுத்து இருக்கிற ஊர் எது, வெள்ளி. அதுக்கடுத்து இருக்கிற ஊர் நம்ம பூமி. பூமிக்கு அப்புறம் இருக்கிறது வந்து சனி இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வியாழன் இருக்கிறது. இப்படியான கோள்கள் எல்லாம் பின்னாடி வந்து கொண்டே இருக்குது. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த அதிசயத்தை தான் பார்க்குறோம். பூமியில் சூரியனிலிருந்து ஒரு பகுதி தான் எல்லாமே. பூமியை எடுத்துக்கொண்டாலும் சூரியன்லேருந்து கலந்து கொண்ட ஒரு பகுதி, புதனை எடுத்துக்கொண்டாலும் சூரியன்லேருந்து கலந்து வந்து விட்ட ஒரு பகுதி. அது என்ன செய்யுதுன்னு கேட்டால், அந்த சூரியனுடைய தன்மை என்னன்னா சுத்திக்கிட்டே இருக்குது. சூரியனுடைய தன்மை என்னது, சுழன்று கொண்டே இருக்கும். சுழற்சி ஒன்று, சுத்துறது ஒன்று இருக்குது. சுழற்சினா என்ன, இருந்த இடத்துல இருந்தே சுத்துறது, இதுக்கு பேர் சுழற்சிமோ. இன்னொன்று சுற்றி வர்றதை வந்து சுத்துறதுமோ. வழங்குதா. இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் அது தன்னைத்தானே சுத்திக்கிட்டே இருக்கிறது, தன்னைத்தானே சுத்துகிறது ஒன்று. இப்போ தன்னைத்தானே சுத்துறது தான் சுழற்சின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்படி சுழன்று கொண்டே இருக்கிற அந்த உருண்டையிலிருந்து ஒரு பொருள் பிரிஞ்சிச்சின்னு வைங்க, ஒரு பாட்டு, அதுவும் சுத்தத்தான் செய்யும். சுழன்று கொண்டே இருக்கிற ஒரு பொருள்லேருந்து ஒரு பாட்டு பிரிந்தால் அதுவும் சுத்தத்தான் செய்யும். அதிலிருந்து ஒரு பாட்டு பிரிந்தால் அதுவும் சுத்தம் தான் செய்யும். எந்த மாதிரி சுத்தும்,
நம்முடைய அறிவு, நம்முடைய அனுபவம், நம்ம வாழ்க்கையில் பார்க்கிற ஏராளமான பொருள்களை வச்சு பார்த்தீங்கன்னா அது எந்த டைரக்ஷனில் சுத்துகிறதோ அதே டைரக்ஷனில் தான் அதிலிருந்து பிரிந்த பொருளும் சுற்றணும். அப்படிதான் சுற்றுறது நம்ம பார்க்குறோம். இப்போ ரயில் ஓடிக்கிட்டே இருக்கிறது, ஒரு என்ஜின் வந்து ஒரு 10 பெட்டி இழுத்து கொண்டு ஓடுகிறது. ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாதியில் கட் பண்ணீங்கன்னு வைங்க, இழுத்துட்டு இழுக்கிறதா தானே இழுக்குது. கட் பண்ண பிறகும் கூட இது ஓடும். எப்படி ஓடும்? அதே திசையில் தான் ஓடும். கட் பண்ணணும் இப்படி ஓடாது. இழுத்துக்கிட்டு ஒரு பெட்டி வந்து சூரிய அந்த என்ஜினை கட் பண்ணி விட்டீங்க, அல்லது 10 பெட்டியில் ஒரு 5 பெட்டியை கட் பண்ணி விட்டுட்டீங்க. கட் பண்ண உடனே என்ன செய்யும்? அந்த வேகம் எந்த ரேஞ்சில் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த திசையில் ஓடுமே தவிர கட் பண்ணி இன்னும் எங்கிட்டு போறேன்னு போவாது, இழுக்க முடியாது. அப்போ ஒரு பொருள்லேருந்து ஒன்று கரண்ட் வந்துருச்சுன்னு சொன்னால் அது சுற்றிக்கிட்டே இருக்கும்போது கரண்ட் அதே மாதிரி தான் கரண்ட் வரும். அது மாதிரி நீங்கள் ஒரு 10 வளையத்தை எடுத்துக்கிறீங்க. 10 வளையத்தை எடுத்துக்கொண்டு அதை ஒரு கம்பியில் கோர்த்து மொத்தமாக சுற்றி விடுங்க. சுற்றி விட்டு ஒன்று ஒன்றா கரண்ட் வருதுன்னு வைங்க, அது எந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி தான் கரண்ட் வரும். சுற்றிக்கிட்டே என்ன செய்யணும்னா கரண்ட் வருதுன்னு சொன்னால் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். கரண்ட் போகிற பொருள் அப்படி தான் சுற்றும்போது இப்படி சுற்றுமா, மாற்றி சுத்தாது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன்லேருந்து எல்லா கோள்களையும் எடுத்துக்கிறங்க. எல்லா கோள்களும் என்ன செய்யுது? இங்கே தான் அல்லா நான் இருக்குன்னு காட்டுறான். அப்படியே உடஞ்சிச்சிங்கிறீங்க, சரிடா. பெருவெடிப்பு கோள் கேட்குறீங்க, அல்லா இல்லைங்கிறதுக்காக அப்படி சொல்ல வர்றாங்க. அல்லா இல்லைங்கிறதுக்காக வேண்டி அதான் வெட்டிச்சு, அதான் செதறி, அதான் பூமி உண்டாகிக்கிடுச்சு, அதான் புதன் உண்டாகிக்கிடுச்சு, அது மாதிரி செவ்வாய் உண்டாகிக்கிடுச்சுன்னு சொல்கிறானுவோ. சரிப்பா, அப்போ அது மாதிரி உண்டானால் என்ன செய்யணும்? சூரியன் எந்த மாதிரி சுற்றுகிறதோ அப்படி தானே எல்லா கோளும் சுற்றணும். சூரியன் எந்த மாதிரி சுற்றுதுன்னு சொன்னால் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுற்றுகிறது. சூரியனுடைய சுழற்சி எப்படி சுற்றுது? இப்படி சுத்தாமல் இப்படி சுற்றுது. மேற்கிலிருந்து என்ன செய்யுது? இதனை மேற்கிலிருந்து கிழக்கு. இப்படி சூரியன் எப்படி சுற்றுதுன்னு கேட்டால் மேற்கே இருந்து கிழக்கு நோக்கி சுற்றுது. இப்படி சுத்தாம இப்படி சுற்றி கொண்டிருக்கிறது சூரியன். அப்போ இதுல இருந்து பிரிந்து போன புதன் என்ன செய்யணும்? இப்படி தானே சுற்றணும். கிழக்கேருந்து மேற்கு சுற்றுறதுல இருந்து ஒரு துண்டு பிரிந்தால் அந்த துண்டு என்ன செய்யணும்? கிழக்கேருந்து மேற்கு தான் சுற்றணும். அப்போ எல்லா கோள்களுமே எல்லா கிரகங்களுமே அங்கேருந்து தான் பிரிஞ்சிருக்குன்னு சொல்லும் பொழுது எல்லாமே கிழக்கு நோக்கி மேற்கு தானே சுற்றணும். அப்படிதான் சுற்றுகிறது. புதனை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் கிழக்கிலிருந்து மேற்கு தான் சுற்றுகிறது. பூமி எடுத்து பார்த்தீர்களே ஆனால் கிழக்கிலிருந்து மேற்கு தான் சுற்றுகிறது. சனி எடுத்து பார்த்தீர்களே ஆனால் கிழக்கிலிருந்து மேற்கு தான் சுற்றுகிறது. வியாழன் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் கிழக்கிலிருந்து மேற்கு தான் சுற்றுகிறது. அதே மாதிரி நெப்டியூன்கிற கோள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் கிழக்கிலிருந்து மேற்கு தான் சுற்றுகிறது. எல்லாம் அப்படி தான் சுற்றுகிறது. ஆனால் வெள்ளி மட்டும், வீனஸ் மட்டும் மாற்றி சுற்றுது. எல்லாம் அங்கேருந்தா உடஞ்சி வந்துச்சுங்கிறான். எல்லாமே சூரியன்ல இருந்து தான் வெளியேறி பிரிஞ்சு வந்துச்சுன்னு சொல்றான். சரி, உண்மைதான், இஸ்லாம் அதை ஒத்துக்கொள்ளுது. அதுவா வந்துச்சா ஒருத்தன் பிரிச்சானதான் கேள்வி. அதுவா வந்திருந்தால் என்ன செய்யணும்? பக்கத்தில் இருக்கிற புதன் சுத்துது, கிழக்கிருந்து மேற்க சுத்துது. அடுத்த விட 2வது இருக்க வெள்ளி அது மாத்திக்கிடுச்சு. அங்கேருந்து பிரிஞ்சு வந்துச்சுங்கிறீங்க. அங்கேருந்து பிரிஞ்சு வந்திருந்தால் புதன் எப்படி சுத்துகிறது அப்படித்தானே வெள்ளியும் சுத்தணும். வெள்ளிக்கு அப்புறம் உனக்கு பூமி எப்படி சுத்து அப்படித்தானே சுத்தணும். நடுவில் இருக்குது வெள்ளி, வெள்ளிக்கு இந்த பக்கம் பூமி, வெள்ளிக்கு அந்த பக்கம் புதன், ரெண்டுக்கு நடுவில் வெள்ளி. அப்போ புதன் எப்படி சுத்துது, பூமி எப்படி சுத்து, அது மாத்திக்கிட்டு வேணும்னு நடுவில் இருக்கக்கூடிய வெள்ளி ரிவர்ஸ் இப்படி சுத்துது. அதாவது அதுல இருந்து பிரிஞ்சு வந்திருக்கு, அந்த வேகத்தோட சேர்ந்து பிரிஞ்சு வந்திருக்கிறது. பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்றானே தவிர இதெல்லாம் தத்துவத்தை சொல்லி போறான். டேய் அதெல்லாம் சரிடா, இது என்ன மாற்றி சுத்துது அதான் தெரியல. ஒருத்தன் செய்யறான்னு விளங்குதா இல்லையா? அப்ப என்ன நடக்கணுமோ அது நடக்காம மாறி நடந்தா என்ன அர்த்தம்? ஒரு சர்க்கஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. சர்க்கஸ்ல போகும் பொழுது ஒரு சைக்கிள்ல வந்து ஜாயிண்டை வச்சு 10 பேர் என்ன செய்யுமா, 10 ஒத்த வீல வச்சு ஓட்டிகிட்டே வருவான். ஒன்னா கலண்டுக்குருவாங்க. சர்க்கஸ்ல இந்த லேடிஸ் ஓட்டுவாங்க இல்லையா, கலண்டுக்கும் போது கலட்டி விட அப்படிதான் சுத்தேரும். கலட்டி விட்டதெல்லாம் என்ன செய்யும், அந்த 2 வீலில் ஓட்டிட்டு இருக்கான சைக்கிள் அது எந்த டைரக்ஷன்ல அப்படிதான் ஒரு கலண்டுக்குருவாங்களே தவிர இப்படி கலண்டவே முடியாது. அதை நீங்க ட்ரெயின்ல ஓடிட்டு இருக்கிற ட்ரெயின்ல இருந்து இறங்குறீங்க, ஓடிட்டு இருக்கிற பஸ்ல இருந்து இறங்குறீங்க, உங்களையும் சேர்த்து இழுக்கிறத கீழே விழுந்துறீங்க. நீங்களும் அதே நேரத்தில் அதே மாதிரி ஓடினா தான் தப்பிச்சுக்கிருவீங்க. இறங்கி அந்த டைரக்ஷன்ல நீங்க ஓடுனா அதான் இயற்கை. நீங்க இயற்கைக்கு மாத்தமா ஸ்டடியா நின்னீங்கன்னு வைங்களேன், விழுந்துருவீங்க. ஏன்னா உங்களை இழுக்குது, உங்களை இழுக்குது. நீங்க அதுக்கு ஒத்துழைச்சு போய் என்ன செய்யணும்? நீங்க நம்ம ஓடுற பஸ்ல இருந்து இறங்கினா கூட எப்படி இறங்குறோம், அது எந்த திசையில ஓடுதோ அதை நோக்கி நம்மளை இழுக்கத்தான் செய்கிறது. அப்ப எந்த ஒரு சுழற்சி, எந்த ஒரு ஓட்டத்திலிருந்து நீங்கள் பிரிந்தாலும் அந்த சுழற்சியின் திசை, அந்த ஓட்டத்தின் திசையில் தான் பிரிந்ததும் செல்ல முடியுமே தவிர மாற்றி செல்ல இயலவே இயலாது. இதுக்கு எந்த விதமான லாஜிக்கும் கிடையாது. இதுக்கு விஞ்ஞான ரீதியா எந்த விதமான ஒரு காரணமும் சொல்ல முடியாது. அறிவியல் பூர்வமா ஒரு காரணம் சொல்லு,
இப்படி ஒன்று உலகத்தில் ஒன்று எடுத்து காட்டு, சுத்திக்கிட்டு இருக்கிற ஒன்றுலேருந்து பிரிஞ்சோன்னு மாற்றிக்கிட்டு சுற்றணும். பிரிஞ்சோன்னு என்ன செய்யணும்? அப்போ மாற்றிக்கிட்டு சுற்றுறதா இருந்தால் வேற ஒரு சக்தி அங்கே செயல்படுகிறது. உன்னால் கண்டுபிடிக்க முடியாத, உன்னால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு சக்தி இருந்து வேணும்னு நான் ஒருத்தருக்கான் பாடுறா, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. நான் தான் இந்த மாதிரி செஞ்சேங்கிறத பிற்காலத்தில் கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சாலும் நான் சீல் வைக்கணும்ல. ஒரு பொருளை தயாரிக்கிறான்னா அந்த கம்பெனி சீல் வச்சிருவான்ல, அவன் கம்பெனி சீல் வைக்கணுமா இல்லையா? அதான் சீல் மாற்றி வைக்கிறான்ல. இந்த பார் சீல், நான் ஒருத்தருக்க பாரு இந்த இடத்துல அந்த சீல் தான் வெள்ளி. இந்த வெள்ளியை அல்லாஹ் ரிவர்ஸா விட்டுருக்கிறதுக்காக வேண்டி அடே அதுவா நடக்கலன்னு நான் செஞ்சேங்கிறான். அதுவா நடக்கவே இல்லை, நடந்தது உண்மை. எல்லாம் நீ பிரிஞ்சுச்சுங்கிறேன், நான் ஒத்துக்கிறேன், நான் தானே பிரிச்சு விட்டேன். அதுவா பிரிஞ்சு நீ சொல்ற, நான் தான் பிரிச்சேன்னு நான் சொல்றேன். என்ன ஆதாரம்? இந்த இருக்கு பாத்துக்க, நான் பிரிச்சிருக்கேன் பாரு, மாத்திருக்கேன்ல. அதுவா இந்த பிள்ளை செய்யணும், அது இப்ப மாற்றி சுத்துங்கிறான்ல. அப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பை வைத்து சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா பிரமிக்கிறோம். எப்படி இது ஒருத்தன் இருந்தானே செய்யறான், அது மட்டும் தனியா மாத்திட்டு சுத்துத. நம்ம அறிவை இப்படி சுத்தணும் தானே சொல்லுது. அப்படித்தானே உலகத்தில் உள்ள எந்த பொருளை வேண்டாலும் அப்படித்தானே பார்க்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் மாத்தமா இது நடக்குதுன்னு சொல்லும் பொழுது ஆச்சரியத்தினுடைய விளிம்புக்கு போகிறோம். அந்த இடத்துல இதை ஒரு ஒழுங்கா ஒருத்தன் சிந்தித்து பார்த்தான்னு சொன்னா கண்டிப்பா ஒருத்தர் சூப்பர் பவர் இருக்கிறான் அப்படின்னு விளங்கிக்கலாம். அதே மாதிரி இப்போ சூரியன்கிறது நெருப்புக்கோள் தானே. சூரியன் எல்லாமே நெருப்புக்கு ஹைட்ரஜன் இருந்தால் தானே நெருப்பு இருக்க முடியும். ஹைட்ரஜன் ஃபுல்லாக ஹைட்ரஜன் வாயுக்களாக இருக்கிறதுனால அது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் எரிந்து கொண்டே இருக்கிற நெருப்பு கோளம் தான் சூரியன் என்பது. அதிலிருந்து பிரிந்து வந்தது தான் பூமி. எல்லாமே எதுலையுமே நெருப்பு கோளை காணோம். அதுலேருந்து எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கிறது. பிரிஞ்சு வந்ததில் எதுலையுமே நெருப்பு கோளை காணும் இல்லையா? எரிஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டேங்குது. நட்சத்திரங்கள் தான் எரியுமே தவிர கோள்கள் எல்லாம் எரியாது. சந்திரன்லேருந்து உங்களுக்கு வெளிச்சம் வருதுன்னா அது ஒரு வெளிச்சம் கிடையாது, அது ஒரு ரிஃப்ளெக்ட். நம்ம அந்த இது பண்ணுவாங்கல்ல ரேடியம் மாதிரி, அந்த வெளிச்சத்தை வாங்கி பிரதிபலிக்கிறது, அதுதான் சந்திரனில் இருக்கே தவிர சந்திரன்லாம் மண்ணு மாதிரி தான் இருக்கும். சந்திரன் அதெல்லாம் போய் இறங்கணும். சந்திரன் மண்ணு மாதிரி இருக்கிறனால தான் போய் ஆம்ஸ்டாங்கால போய் இறங்க முடிஞ்சு. மண்ணுலேருந்து பார்த்தா சந்திரன் வெளிச்சம் அடிக்காத மாதிரி. இது சந்திரனா தெரியும் அவனுக்கு. சந்திரன்லேருந்து இதை பார்த்தான்னா இது ரிஃப்ளெக்ட் ஆகி இது ஒரு சந்திரனா அவனுக்கு தெரியும். அப்போ இதுலாம் நெருப்பு ஹைட்ரஜன் கிடையாது, முழுக்க ஹைட்ரஜனாக இருக்குது. ஹைட்ரஜன் இருக்கிறது, முழு ஹைட்ரஜன் மட்டுமாக இருக்கிறது சூரியன் பார்க்கிறோம். அந்த சூரியன்லேருந்து பிரிந்து வந்த இந்த கோள்களை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் பூமி மட்டும் ஒரு ஸ்பெஷலா அதுக்குன்னு ஒரு மெனக்கட்டு வேலை செஞ்ச மாதிரி, அதுக்குன்னு யாரோ ஒருத்தர் ப்ரோக்ராம் பண்ண மாதிரி தான் பூமியுடைய அமைப்பு இருக்குமே தவிர அது ஒரு நம்மளே ஆச்சரியத்தின் விளிம்புக்கு போயிடுவோம். எப்படி போயிடுவோம்? இப்போ சூரியன்லேருந்து பிரிந்த இந்த 9 கோள்கள்லையுமே இதில் மட்டும்தான் ஆக்சிஜன் இருக்குது. நீங்கள் இருக்கிற பூமியில் மட்டும்தான் இருக்கு ஆக்சிஜன் என்ற அந்த பிராணவாயுங்கிறாங்கல்ல, அந்த ஆக்சிஜன் என்பது காற்றுலையும் தண்ணீர்லையும் கலந்து இருக்கிறது. எங்கே தான்? பூமியில் மாத்திரம் ஆக்சிஜன் இருக்குது. வேறு எங்கேயுமே புதனில் போனீங்கன்னா கிடையாது, ஆக்சிஜன் கிடையாது. அதே மாதிரி வெள்ளியில் ஆக்சிஜன் கிடையாது, அதுக்கு கீழே உள்ளதுலையும் கிடையாது. அதனால தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க. செவ்வாய்க்கு இறக்கி விட்டாங்களா, ஆட்களை இறக்கி விட்டாங்களே, ஆட்களை இல்லை எந்த இடத்துல அனுப்பி விட்டாங்க இல்லையா? செவ்வாயில் என்னத்தை படம் எடுத்து அனுப்புகிறான், அதில் ஏதாவது தண்ணி இருந்துச்சா? தண்ணி இருந்தால் கண்டிப்பாக ஆக்சிஜன் இருக்கும்ல. தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே என்ன இருக்குன்னு ஆக்சிஜன்கிற அந்த பொருள் இருந்தால் தான் தண்ணி இருக்க முடியும். அப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்தா தான் தண்ணி. தண்ணின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? 2 மடங்கு ஹைட்ரஜனும் 1 மடங்கு ஆக்சிஜனும் சேர்ந்தா தண்ணி ஆகிக்கிறோம். வெறும் ஹைட்ரஜனாக இருக்கிறதோட ஒரு 200 ஹைட்ரஜனும் ஒரு 100 ஆக்சிஜன் கலந்தீங்கன்னா தண்ணி ஆகி போயிடும். 2 மிக்ஸ் பண்ணி விட்டால் தண்ணி ஆகி போயிடுது. அப்போ தண்ணியிலே ஆக்சிஜன் இருக்கிறது, இந்த காற்றுலையும் இருக்கிறது. இந்த ஆக்சிஜன் இருந்தால் தான் நம்மளால் வாழ முடிகிறது. சோத்துனால மட்டும் நம்ம வாழலை. இந்த பூமியில் இருந்து என்ன செய்கிறோம்? காற்றில் இருக்கிற ஆக்சிஜனை உறிஞ்சிட்டு அதை வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். மறுபடியும் உண்டாக்கிட்டு இருக்காது ஒரு விஷயம். நம்ம ஆக்சிஜனை எடுத்துட்டு தான் என்ன செய்கிறோம்? உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன ஆச்சரியத்தின் விளிம்புக்கு போகிறோம்னு சொன்னால், சூரியனிலிருந்து எல்லாம் பிரிஞ்சு இருக்கிற அந்த பொருள் முழுக்க ஹைட்ரஜன் தான் அதில் இருக்குது, எரிஞ்சு கொண்டே இருக்கிறது. அதை குளிர செய்யுது, தண்ணி ஆக்குவதற்குரிய எந்த சாமானும் சூரியனில் இல்லை. அந்த ஆக்சிஜன் அதிலிருந்து பிரிஞ்சு இருக்குமையானால் அந்த நெருப்பை அணைத்து தண்ணீராக மாற்றிடுத. அதன் ஆக்சிஜன் நெருப்போட போய் சேர்ந்து அதையே தண்ணீராக மாற்றிவிடக்கூடிய தன்மை இருக்குத. இந்த பொருள் சூரியனுக்கு எதிரான பொருள். சூரியனில் இப்போ ஆக்சிஜன் இருக்குன்னு வைங்களேன், எல்லா நெருப்பும் தனியாக போயிரும்ல. அது தண்ணியாக மாற்றக்கூடிய பொருள் இதில் மட்டும் ஸ்பெஷலாக இருக்குது. இது எங்கேருந்து வந்துச்சு? இது அப்படியே சூரியன்லேருந்து பிரிஞ்சுங்கிறீங்க. சூரியனில் ஆக்சிஜன் கிடையாது, அதனால புதனில் இல்லை.
அதனால சனியில இல்லை, அதனால செவ்வாயில இல்லை, அதனால வியாழன்ல இல்லை, ஒன்னுலையுமே இல்லை, எதுலையுமே ஆக்சிஜன் கிடையாது. அப்ப இதுல மாத்திரம் அதுதான் அல்லாஹ் சொல்றான், பூமியில மனிதனை நான் படைக்க போகிறேன், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, பூமியில் நான் ஒரு வழித்தோன்றலை உருவாக்க போகிறேன் என்று இந்த பூமியை பர்பஸால என்ன செய்யறேங்கிறான், தேர்ந்தெடுக்கிறேங்கிறான். அடி நான் உட்காந்து அதுவா பிரியல, அதுவா பிரிந்தால் ஒன்னுலையும் ஆக்சிஜன் இருக்கக்கூடாது, எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அதிலிருந்து பிரிந்த எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அல்லது பூமி ஒரு தூரத்தில் வந்துருச்சுல, தூரத்துக்கு போயிட்ட காரணத்தினால் அதுல ஆக்சிஜன் வந்து உண்டாகி போச்சு அப்படின்னு சொன்னீர்களே, ஆனால் பூமியை விட தூரமா இருக்கு, அதுல இருக்கணும்ல. அதாவது எப்ப உங்க லாஜிக்கு சரியா வரும்னு கேட்டா, ஒன்னு சூரியனுக்கு பக்கத்தில் அடுத்ததா பூமி இருக்கணும், அல்லது இருக்கிற கோள்கள்ல கடைசியா இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன காரணம் சொல்லியிருப்பாங்க, கடைசியா வந்துருச்சுல, அதனால அது அப்படி இழந்து அது தனியாக அவன் சேர்ந்துக்கிறதுன்னு சொல்லிவிடுவாங்க. ஆரம்பத்தில் இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ கூட ஏதாவது சொல்லிவிடுவாங்க, ஏதாவது ஒரு தத்துவத்தை போட்டு அதனால தான் அப்படி இருக்குன்னு சொல்லிவிடுவாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டா, பூமிக்கு முன்னாடி 2 கோள்கள் இருக்கிறது, பூமிக்கு முன்னாடி ஒரு 5 கோள் இருக்கிறது, 6 இருக்கிறது, பூமிக்கு பின்னாடி ஒரு 6 கோள்கள் இருக்கிறது, பூமிக்கு முன்னாடி ஒரு 2 கோள்கள் இருக்கிறது. ஆக மொத்தம் 9 கிரகங்கள். இந்த 9ல பூமிக்கு முன்னாடி உள்ள 2லையும் என்ன இல்லை, ஆக்சிஜன் கிடையாது. பூமிக்கு பிந்தி உள்ள 6 கோள்கள்லையும் ஆக்சிஜன் இல்லை. அதுல மட்டும் ஸ்பெஷலா இருக்கிறது, அதுல மட்டும் காத்துலையும் அந்த ஆக்சிஜனை வச்சிருக்கிறான், தண்ணீர்லையும் அந்த ஆக்சிஜனை வச்சிருக்கான், ரெண்டுலையும். மீன்கள் வந்து தண்ணீர்ல இருந்து அதை எடுத்துக்கொள்கிறது, நம்ம வந்து காத்துல இருந்து எடுத்துக்கிறோம். சில மீன்களுக்கு தண்ணீர்ல எடுக்க முடியாது, தலையை எடுத்து மேலே வந்து என்ன செய்யும், இழுத்துட்டு ஓடி போயிடும். சில மீன்களுக்கு, இந்த செதில் உள்ள மீன்களுக்கு என்ன செய்யும், இப்படி தண்ணியை குடிச்சு ஆக்சிஜனை உருவிட்டு வெறும் தண்ணியை வெளியே விட்டுக்கிட்டு இருக்கும். அதுதான் வாய் குழந்தைருக்கு இப்படி ஒன்று இருக்குல்ல, சைடில் வெட்டி விட்டுருக்காங்கிறோம்ல, அதில் ஒரு அர்த்தத்தோட எல்லாம் வெட்டி விட்டுருக்காங்க. வணங்குதா, இங்கிட்டு நம்மளுக்கு மூக்கில் எடுத்துட்டு இங்கிட்டு வெட்டி விட்டா முடியாது. நம்ம தண்ணியை மூக்கில் எடுத்துன்னு வைங்க, ஆள் அவுட்டா போயிடுவோம். அப்போ தண்ணியை எடுத்து தண்ணியிலேருந்து நமக்கு பிரிக்க முடியலை, காற்றுலேருந்து பிரிக்க முடியுது. அப்போ காற்றை எடுத்து இப்படி எடுத்து வாயை வழியாக விட்டு இழுத்துட்டு போயிடுறோம். 2 மூக்கு இருக்குது, தண்ணியில் இந்த மாதிரி பிரிக்க முடியல. மீன்களுக்கு என்ன முடியும், தண்ணீரில் இருந்த தேவையான ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு மற்றதை ஹைட்ரஜன் இணைஞ்சிருது வெளியே விட்டுருதுங்கிறத பார்க்குறோம். நம்ம என்ன கவனிக்கிறோம்னு கேட்டா, இந்த பிரபஞ்சம் வந்து நீங்க எதை கண்டுபிடிச்சிருக்க விஞ்ஞானிகள்லாம் சூரியனிலிருந்து பிளந்து வந்தவை என்று கண்டுபிடிச்சிட்டேன். அதை தானே கண்டுபிடிச்சிங்க, அது ஏன் மாற்றி சுத்துது வெள்ளின்னு ஒன்னால கண்டுபிடிக்க வேண்டியதா, முடியல. இதுல மாத்திரம் எப்படி ஆக்சிஜன் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா, இதை விட குளிர்ச்சியானது மற்றதெல்லாம். அதாவது சூரியனுக்கு பக்கத்தில் இருக்க 2 இருக்கு பாருங்க, அது பயங்கர வெப்பம், பக்கத்தில் வெப்பமாக தானே இருக்கு. சூரியனுக்கு பக்கத்தில் ஃபர்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிறது புதன். புதன்ல நம்ம எல்லாம் இருந்துடுவீங்க, இருக்கிறதா கிட்ட நெருங்கினோடனே உங்களை வந்து கறிக்க சாம்பல் ஆயிருவீங்க, சாம்பல் கூட மிஞ்சாது, அதை விட ஒண்ணும் இல்லாம எரிச்சு போடும். அவ்வளவு வெப்பம் எங்க இருக்கும், புதன்ல இருக்கும். அதுக்கடுத்து வெளியில வந்தீங்கன்னு வைங்க, அந்த வெப்பத்தை நம்மளால தாங்கிக் கொள்ள இயலாது. சூரியனுக்கு பக்கத்தில் 2ம் இருக்கிறது. பூமி வந்து ஒரு கரெக்ட், அதாவது நம்மளால தாங்குற அளவுக்கு உள்ள தூரத்தில் அது ஒன்று தான் இருக்கிறது. பூமிக்கு இங்கிட்டு கீழே வந்தீங்கன்னு வைங்க, செவ்வாய்க்கோ சனிக்கோ வியாழனுக்கோ வந்தீங்கன்னு வைங்க, வந்த கூலூர்ல வேற ஐஸ் கட்டி ஆயிருவீங்க, நீங்க ஐஸ் ஆயிருவீங்க. அந்த வேற கோள்களா இருந்தால், நம்ம அதுல மனிதன் இருந்தான்னு வைங்களேன், அப்படி விரைச்சு போயிட மாட்டோம், நம்மளே ஐஸ் பாலம் ஆயிரும், அப்படியே நம்மளை எடுத்து வெட்டி போட்டுக்கலாம், எல்லாத்தையும் அந்த மாதிரி ஆக்கிவிடும். அப்ப அவ்வளவு குளிர்ச்சி இந்த பக்கம் இருக்கிறது. அப்ப அதிகமான குளிர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு கோள்கள்ல கூட என்னத்தை காணா, ஆக்சிஜனை காணவில்லை, அதிகமான வெப்பம் உள்ளதிலையும் காணவில்லை. நடுவுல மாத்திரம் இது இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கும் பொழுது, இது அங்கேருந்து பிரிஞ்சு இருக்குது, அதுவா பிரியல. அதுவா பிரிந்தால் இப்படி ஒன்று எக்ஸ்ட்ரா இதுக்கு மட்டும் விசேஷமா இருக்கக்கூடாது. அதுல இருந்து பிரிஞ்சிருக்குங்கிறீங்கப்பா, இது தனி கோள் யாரும் ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்க, அதுல இருந்து பிரிஞ்சிருக்குங்கிறீங்க, அதுல இருந்து பிரிஞ்சது உண்மை. அதுவா பிரிந்ததா, ஒருவன் பிரித்தானா, ஒருவன் பிரித்திருக்கிறான், அவன் அந்த உன்னுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயத்தை கொண்டு இதுல மட்டும் ஸ்பெஷலா வைத்திருக்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை அதிகமாகும். கண்டிப்பா ஒரு கடவுள் இல்லாமல், ஒரு சூப்பர் பவர் இல்லாமல் இந்த வேலை இந்த நடந்திருக்க முடியாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த பூமியில மாத்திரம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு அதிசயத்தை நீங்க பார்க்கலாம். பூமியில பொதுவா எல்லாமேங்க கரெக்டான அந்த சுத்துறது இருக்குல்ல, சுத்துறது வந்து கிழக்கு இருந்து மேற்கு நோக்கி சுத்துது. அப்ப அப்படி சுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எந்த இடத்துல சுத்துதல் இல்லாம இருக்கிறதோ அதை மையம்னு சொல்லுவோம். துருவம்ங்கிறோம்ல, வட துருவம் தென் துருவங்கிறோம், அந்த இடத்துல சுத்துதல் இருக்காது. சுத்துற எந்த ஒரு உருண்டையை சுத்தி விட்டாலும் அந்த இந்த சுத்தி விட்டோன்னு வைங்களேன், இந்த இடத்துல வேகமா இருக்கும் சுழற்சி, போக குறைஞ்சிட்டே வரும். இந்த இடத்துல சுத்துதல் இருக்காது, புள்ளி பாயிண்ட்ல சுத்தாது, அப்படி நிக்க வச்சு மாதிரி. அப்ப அந்த மாதிரி மைய பிரதேசங்கள் இருக்கு பாருங்களேன்,
எல்லாமே எப்படி சுத்துதுன்னு கேட்டா, சூரியன் இதுன்னு வைத்துக்கிட்டோமே ஆனால் சூரியனுக்கு பக்கத்தில் சுத்திக்கிட்டு இருக்கு, தன்னை தானே சுத்துது, இப்படியும் சுத்திக்கிட்டு இருக்குது, தன்னைத்தானே சுத்தவும் செய்யுது, இப்படி சூரியனையும் சுத்தி இப்படி சுழன்று கொண்டு இப்படி நவண்டுக்கிட்டு வருது. தன்னைத்தானே சுத்துறத ஒரு நாள்னு சொல்லுவோம் பூமியை பொறுத்த வரைக்கும், இதை சுத்தி முடிக்கிறது ஒரு வருஷம்னு சொல்றோம். இப்படி இப்படி சுத்தி பிறண்டுக்கிறதுல இரவு பகலை காட்டிக்கிறது பாருங்களேன். சூரியனுக்கு நேரம் இப்படி முகத்தை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு பிறல் பல் இருக்கு 24 மணி நேரம். அப்படி பிறண்டுக்கிட்ட என்ன செய்யுதுன்னு கேட்டா, அந்த சூரியனை ஒரு ரவுண்ட் அடிச்சிருது. சூரியனை ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்குரிய காலத்தை நம்ம என்ன செய்யறோம், ஒரு வருஷம்னு சொல்றோம். எல்லா கோள்களும் எப்படி சுத்தும்னு கேட்டா, அந்த நேர சுத்தும். எல்லா கோள்களும் புதனா இருந்தாலும் வியாழனா இருந்தாலும் எல்லாமே எப்படி சுத்தும்னு கேட்டா, இந்த சூரியன் வைங்களேன், அந்த டைரக்ஷன் அப்படி நேரத்தான் சுத்துமே தவிர சாய்வா சுத்தாது. பூமி மாத்திரம்தான் 22 டிகிரி சாய்வா சுத்தும். 22 டிகிரி அதுக்கு நேரத்தை, இதுக்கு நேர சென்ற காட்டாது. சூரியனுக்கு நேர சென்ற காட்டாம இப்படி கொஞ்சம் சாஞ்சாப்புல சுத்தும். சுத்தினுடைய வேகம் வந்து இதுக்கு நேரம் இருக்காது. இந்த நேர் பகுதியிலேருந்து கொஞ்சம் சாஞ்சாப்புல சுத்துது பாருங்க. அப்படி சாஞ்சாப்புல சுத்தலேன்னு வைங்க, ஒரே மாதிரி தட்பவெப்பமா இருக்கும். எப்போ பார்த்தாலும் 104 டிகிரியாவே இருக்கும் சில ஏரியாவில், எப்போ பார்த்தாலும் -10 டிகிரியா கூட இருக்கும் சில பகுதிகளில். ஏன் அது அந்த ஒரே மாதிரியா இருக்கிறதுனால. அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான்னு கேட்டால், இதில் நீங்கள் வசிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இதை மட்டும் இப்படி கொஞ்சம் சாய்விடு தூக்குனாப்புல சாட்சி வச்சுவிட்டான். சாட்சி வைக்கும்போது என்ன செய்ய முடியும் கேட்டால், கொஞ்ச காலத்துக்கு வெயில் கூட இருக்கும், கொஞ்ச காலத்துக்கு குளிர் கூட இருக்கும், மாறி மாறி வரும். பூமத்திய ரேகைங்கிறான் பாருங்களேன், அந்த ரேகைக்கு அந்த பக்கம் ஒரு 22 டிகிரி போகும் சூரியன், இந்த பக்கம் 22 டிகிரி வரும் கொஞ்ச நாளைக்கு. அப்படி வர்ற காரணத்தினால என்ன செய்யறோம்னு கேட்டால், பலவிதமான பருவ காலம் நமக்கு வேணும். ஒரே மாதிரியான காலமாக இருந்தால் உணவு உற்பத்தி ஆக முடியாது, சிலது அழியணும், புதுசாக உண்டாகணும். கொஞ்ச நேரத்துக்கு வெயில் தான் தேவையா இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு காற்று வரணும், காற்று தான் தேவையா இருக்கும். சில நேரத்தில் வந்து பனிகள் கொட்ட வேண்டும், அது தேவையா இருக்கும். எப்போ பார்த்தாலும் பனியை கொட்டிட்டு வைங்களேன், அப்போ வாழ இயலாது. எப்போ பார்த்தாலும் 110 டிகிரி வெயில் இருக்குன்னு வைங்களேன், அப்போ வாழ்வதற்கு சாத்தியப்படாது. எப்போ பார்த்தாலும் குளிரடி மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் சரியா வராது. அப்படி மாறி மாறி வர வேண்டும் என்று சொன்னால், எல்லா கோள்களுக்கும் மாத்தமாக இந்த ஒரு கோளை மட்டும் ஒரு சைஸை திருப்பி வச்சது எப்படி, ஒரு இதுல இருந்து எல்லாத்தையும் பிச்சு விடுறோம், எல்லாம் ஒரே மாதிரி பிஞ்சுக்கிட்டு போகுது. ஒவ்வொரு இடத்துல ஒரு முத்திரையை எல்லாம் வைக்கிறான். வீனஸ்ல ஒரு முத்திரையை தூக்கி போடுறான், வீனஸ்ல ரிவர்ஸ் பண்ணி விடுறான். வீனஸ்ல பூமியில என்ன முத்திரையை போடுறான், அப்படி ஒரு சாட்சி விடுறான் நிமித்தி. அப்ப நிமித்தி விட்டவன் யாரு, அந்த நிமித்தி விட்டது இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருந்துகிட்டு இருக்குது. தற்செயலடி வரல, அது இயற்கைக்கு மாத்தமாவே தெரியுது. பார்த்தா இது மட்டும் இப்படி இழக்க முடக்கா சுத்துது பூமி மாத்திரம். பூமி மாத்திரம் அந்த உருண்டைகள் இருந்தால் உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். 2 உருண்டை வைத்து பார்த்தீர்களே, ஆனால் அது எப்படி சாஞ்சி சுத்துங்கிறது நம்மளே பிரமிப்பு ஆச்சரியமா பார்ப்போம். அப்ப நம்ம அந்த பூமி சூரியனிலிருந்து பிரிந்து விட்ட இந்த கோள்கள் எல்லாம் இடக்கு முடக்க என்னமா பண்ணிட்டு இருக்குது, வேணும்னு பண்ண மாதிரி தெரியுது. அப்ப அந்த இடத்துல வந்து அது எதுக்காக வேண்டிய எல்லாம் வைக்கிறான்னு கேட்டா, நான் தான் செஞ்சேன் இதை, அதான் நடக்கல, நான் பண்ணி விட்டுருக்கிறேன், அதான் நடந்துச்சுன்னா எல்லா கோள்கள் மாதிரி சுத்தி இருக்கணும், நான் தான் சாட்சி விட்டுருக்கிறேன், நான் தான் ஆக்சிஜனை கொடுத்துருக்கிறேன், நான் தான் மாற்றி சுத்த வச்சிருக்கிறேன்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிசயங்களை வச்சு பார்க்கும் பொழுது நம்ம பிரமிப்புடைய எல்லைக்கு போயிடுறோம். கண்டிப்பா நம்மளால் விடை கூற முடியாத ஒரு சக்தி இருந்தால் எல்லாத்தையும் இயக்குகிறது. சில பகுத்தறிவாதிகள் சொல்லி நான் தான் அறிவாளி சிந்திக்க அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் விட பெரிய பெரிய அறிவாளிகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சானோல யாரு, இந்த பூமி சூரியன் கோள்கள், அவன்லாம் என்ன சொல்றான், ஒரு காடு ஒன்று இருக்காரு கண்டிப்பா. அதெல்லாம் அந்த அதிசயத்தை பார்க்கணுன்னு தெரியும். சும்மா இங்கே புஸ்தகத்தை பார்த்துவிட்டு இங்கே நடக்கிற சாமியார்கள் சில அட்டகாசத்தை பார்த்து கடவுள் இல்லைன்றானுவோம். இவங்களுக்கு இவ்வளவுதான் இதை பகுத்தறிவு. இவங்களுக்கு பெரிய பெரிய விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் மாதிரி விஞ்ஞானிகள் என்ன பண்ணிவிட்டாங்க, ஒரு காடு இருக்கிறார், இல்லாதெல்லாம் நடக்காண்டாங்க. ஏன்னா அது ஏற்றுக்கலன்னா அவனுக்கு பதில் சொல்ல நிறைய விஷயங்களுக்கு. ஏன்டா மாற்றி சுத்துன்னா பதில் சொல்லணும்ல, அதுக்கு பதில் தான் காடு. அவனை என்ன சொல்லிட்டு போயிடறான், பதில் சொல்ல முடியாதுல காடு, அது மட்டும் ஏன்டா சொல்லி காடு பண்றாருன்றான். அப்ப அந்த அவனை பகுத்தறிவாதி, அவங்க தான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றவன். அப்ப இது மாதிரி அல்லாஹ் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வைத்திருக்கிற அதிசயங்கள், பூமிக்குள் வைத்திருக்கிற அதிசயங்கள், நமக்குள்ள வைத்திருக்கிற அதிசயங்கள், அவன் படைத்து போட்டிருக்கிற பொருள்கள் இருக்கிற அதில் உள்ள அதிசயங்கள் ஒவ்வொன்றாக பார்த்தோம்னு சொன்னா கண்டிப்பா கடவுள் ஒருத்தர் இருக்கிறான் என்ற உறுதியான முடிவுக்கு வர முடியும். இது போன்ற நிகழ்ச்சிகள் அதிசயங்களை அடுத்தடுத்த வாரங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். நம்முடைய நம்பிக்கை அல்லாஹ் அதிகப்படுத்துவதற்கு இந்த செய்திகளை பயனுள்ளதாக ஆக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தன்னை மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக இந்த பூவுலகிலே ஏராளமான சான்றுகளை வாரி இறைத்திருக்கிறான் என்பதை பற்றி சென்ற வாரம் நாம் பார்த்தோம்.
ஒஃபில் அர்லி ஆயாத்துல் லில் மூக்கினீன் ஒஃபி அம்புசிக்கும் அஃபலா துப்சிரூன். இந்த பூவுலகிலே பூமியிலே சிந்திக்கிற மக்களுக்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன, உங்களுக்கு உள்ளேயும் நிறைய சான்றுகள் இருக்கின்றன, நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து கேட்கிறான். இப்படி சிந்தித்து பார்ப்பதன் மூலமாக அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கை முன்பு இருந்ததை விட நமக்கு அதிகமாகின்ற அளவுக்கு அற்புதமான சான்றுகளை எல்லாம் அல்லாஹ் இந்த மண்ணுலகிலே பூவுலகிலே வாரி இறைத்திருக்கிறான். அதுல முக்கியமான ஒரு சான்றை இந்த வாரத்தில் நாம் பார்க்கலாம். இந்த பூவுலகை சுற்றி இருக்கிற 3/2 சுற்றி வளைத்திருக்கிற கடலை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இந்த கடலுக்குள்ளே நிறைய அதிசயங்களை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான். அந்த அதிசயங்கள் இருப்பதை இன்றைய நவீன விஞ்ஞான உலகம் இப்போதுதான் கண்டுபிடித்து சொல்கிறது. இதையெல்லாம் ஏற்கனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கடலுக்குள்ளே இவ்வளவு அதிசயங்களை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று பட்டியலிட்டு சொல்கிறார். அதுல முக்கியமான ஒரு அதிசயம் என்னவென்றால், கடல்கள் பல கடல்கள் இருக்கின்றன. இந்த கடல்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்ட நிலையில் இருக்கின்றன. எல்லாம் கடல் தான். இப்ப சென்னை இருக்கிறது, காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கிறது என்று சொன்னால் ரெண்டும் ஒட்டி கொண்டு தான் இருக்கும், பக்கத்து பக்கத்தில் இருக்கும். ஆனா இதை சென்னை என்று சொல்லுவோம், அதை காஞ்சிபுரம் சொல்லிடுவோம். இதே மாதிரி கடல்களும் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து இருந்தாலும் கடல்களை அல்லாஹ் பிரிச்சிருக்கிறான். இது நம்ம பிரிக்கிறோம். இது சென்னை மாவட்டம், இது காஞ்சி மாவட்டத்துக்கு எந்த ஒரு டிஃபரெண்டும் இருக்காது. மண்ணிலையோ மற்ற விஷயங்கள்ல வித்தியாசங்கள் இருக்காது. கடல் அல்லாஹ் எப்படி பிரிச்சிருக்கிறான்னு கேட்டா, ஒரு கடலுக்கும் இன்னொரு கடலுக்கு மத்தியில் உள்ள உப்புடைய அளவு இருக்குல்ல, அது அதிகமா இருக்கும். ஒண்ணுல கம்மியா இருக்கும் அடர்த்தி, ஒண்ணுல அதனுடைய ஆக்சிஜன் கூடுதலா இருக்கும், ஒண்ணுல குறைவா இருக்கும். இப்படி பலவிதமான ஏற்பாடுகளை வித்தியாசமா அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். இந்த கடல்கள் ஒட்டி கொண்டு இருந்தாலும், ஒன்னோட ஒன்று முட்டி கொண்டு இருந்தாலும், அலைகளால் ஒன்னோட ஒன்று பின்னி பின்னி கொண்டு இருந்தாலும் ரெண்டு சேர்றது கிடையாது. சேர்ந்துடணுமா இல்லையா? அதான சாதாரணமா நம்ம பகுத்தறிவு பிரகாரம் என்ன நடக்கணும்னு கேட்டால், 2 தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஒரு உப்பு தண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு சாதாரண உப்பு இல்லாத தண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள், ரெண்டையும் போட்டு கலக்கினீர்களே ஆனால் ரெண்டுலையும் ஈவனா அந்த உப்பு பகிர்ந்து கொள்ளும், ஒரு தண்ணி ஆயிரும். இது தனியா அது தனியா இருக்காது. பாலோடு தண்ணீரை கலந்தால் அப்படித்தான். என்ன தண்ணீரை போட்டு குளுக்கினா தான் என்ன தனியாகவும் தண்ணீர் தனியாகவும் இருக்கும். தண்ணீருடைய எந்த வகையான தண்ணீரை எந்த வகையான தண்ணீரோடு நீங்கள் கலந்தாலும் ரெண்டும் சேர்ந்து மூணாவது ஒரு தண்ணீரை தான் ஆகுமே தவிர இது தனியா அது தனியா பிரிஞ்சிடாது. ஆனா இந்த கடல்ல அல்லாஹ் என்ன ஏற்படுத்தி வச்சிருக்கிறான்னு கேட்டா, பக்கத்து பக்கத்துல சில இடங்கள்ல 3 கடல்கள் எல்லாம் சங்கமிக்கிற இடங்கள்லாம் இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் கூட கன்னியாகுமரியில கூட என்ன இருக்கிறது, 3 கடல்கள் ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்திருக்கும். அங்க முக்கூடல் 3 கடலும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம். அதுல ஒவ்வொரு கடலுடைய தன்மையும் அதனுடைய அடர்த்தியும் அதனுடைய உப்பும் அதில் கிடைக்கக்கூடிய பொருள்களை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் பெருத்த வேறுபாடு இருப்பதை இன்றைய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி இது ஏன் இப்படி நடக்கிறவங்களுக்கு புரிய முடியல. நீங்க கன்னியாகுமரிக்கு போய் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், சும்மா அமைதியா குளம் மாதிரி இருக்காது. இந்த பக்கம் ஒரு அலை இப்படி முட்டும் அப்படி ஒண்ணு முட்டும், 3 கடல் இருக்கிறவங்கனே பார்க்கலாம். அந்த அலை அடிக்கிற விதத்தை வைத்துக் கொண்டு இப்படியே அலை அது ஒரு கடல், அப்படி ஒன்று குறுக்க ஒன்று வந்துச்சுன்னா அது வேற கடல் அர்த்தம், அது வேற பக்கம் தள்ளுதுன்னு அர்த்தம். அப்படி அந்த அலைகள் முட்டி மோதுவதை பார்த்துவிட்டு இதுல 3 கடல் இருக்கிறத உறுதி செய்கிறார்கள். ஆனா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த கடல்களுக்கு மத்தியில் இந்த வேறுபாடு இருக்கிறது. இங்கதான் நம்ம அறிவு தோத்து போயிடுது. இதை அல்லாஹ் சான்றா சொல்லி காட்டுறான். இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அம்மன் ஜஅலல்லாஹு கராரன் வஜஅல ஃபீஹா ரவாசிய வஜஅல பைனல் பஹரைன் ஹாஜிஸா ஐலாஹுமா அல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான், இந்த பூமியை ஒரு நிலைத்த தன்மை உடையதாக ஆக்கியவன் யார்? இதிலே மலைகளை நிறுவியவன் யார்? 2 கடல்களுக்கு மத்தியிலே தடுப்பை ஏற்படுத்தியவன் யார்? அல்லாஹ்வோடு வேறு கடவுள்கள் இருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான். வஜஅல பைனல் பஹரைன் ஹாஜிஸா, 2 கடல்களுக்கு மத்தியிலே தடுப்பு சுவரை ஏற்படுத்தி இருப்பவன் யார்? என்னோடு வேற கடவுளா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கேட்கிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்தில் கேட்கிறான், மரஜல் பஹ்ரைன் யல்தகியான், 2 கடல்கள் ஒன்றோடு ஒன்று சந்திக்கின்றன, சேர்ந்து கொண்டிருக்கின்றன. பைனஹுமா பர்ஸகுன், 2க்கு மத்தியில பர்ஸக் இருக்கிறது, திரை இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத உங்களுடைய ஆய்வுகளுக்கு எட்டாத ஒரு தடுப்பு சுவர் இருக்கிறது. லா யப்கியான், ஒன்றோடு ஒன்று கலந்து விடாது.
அது அந்த இடத்தை இது போய் சேராது, இது வந்து அதுக்குள்ள வராது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன சிந்திக்க வேண்டும் என்றால், கடல்கள் அது தண்ணி, ரெண்டுமே தண்ணீர், இரண்டு தண்ணீர்கள் ஒன்றாக பக்கத்து பக்கத்தில் இருக்கின்றன. ஒவ்வொரு வினாடி நேரமும் கலக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வினாடி நேரமும் ரெண்டும் சேர்வதற்குரிய வேலையெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் சேர மாட்டேன் என்கிறது. நான் தனிதான் நீ தனிதான் சொல்கிறது. இது எந்த விதமான சயின்ஸுக்கோ எந்த விதமான அறிவுக்கோ எந்த விதமான விஞ்ஞானத்துக்கோ இந்த புதிருக்கு விட கிடைக்காது. என்ன சொல்றான், அப்படி இருக்குதுங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்வானே தவிர இது ஏன் அப்படி இருக்கிறது, ஏன் சேர்வது இல்லை, எண்ணெயும் தண்ணீரும் போன்ற ஒரு தன்மை எப்படி ரெண்டு தண்ணீருக்கு வரும் என்று ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இதை வைத்து இஸ்லாத்திற்கு வந்த அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இது எப்படி குர்ஆன் முன்னாடியே சொல்கிறது? படைச்சவனா இருக்க போய் தான் சொல்ல முடிகிறது. இதை எப்படி சொல்ல முடியும் என்றால் 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி இதை சொல்வதாக இருந்தால் எவன் படைச்சான் அவனுக்கு மட்டும்தான் இது தெரியும். இன்னைக்கு வேண்டா எல்லாம் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லலாம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டு கடல் இருக்குது, அதுக்கு தடை இருக்குன்னு சொன்னா அது எப்படி சொல்ல முடியும்? அவன் படைச்சவனுடைய வார்த்தை என்ற குர்ஆனுக்கும் சான்றா இருக்கிறது. இந்த அதிசயமும் அல்லாஹ் இருக்கிறது நமக்கு சொல்லுதா இல்லையா? ஒருத்தன் இருந்து கொண்டு அடே பகுத்தறிவுங்கிறிய உன் பகுத்தறிவு தோற்று போகிற காரியங்களை எவ்வளவு செய்து வைத்திருக்கிறேன், உன் பகுத்தறிவினால் விடை சொல்ல முடியாத புதிர்களை எவ்வளவு போட்டு வைத்திருக்கிறேன், இதுக்கெல்லாம் மேல நான் ஒருத்தர் இருக்கிறேன். உன் அறிவு சொல்லுது ரெண்டும் கலந்து விட வேண்டும் என்று சொல்கிறது. உன்னுடைய ஆராய்ச்சி முடிவு சொல்லுகிறது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு ஒட்டி ஒரு கடல் ஆகிவிட வேண்டும் என்று சொல்கிறது. சுவர் சீன பெருஞ்சு மாதிரி நான் சுவரெல்லாம் கட்டி வச்சிருக்கல, உனக்கு தெரியுற மாதிரி. உனக்கு தெரியாத விதத்தில் நான் ஒரு தடுப்பை போட்டு வச்சிருக்கிறேன், பர்சக போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. இது அதிசயமா இல்லையா? இந்த ஆச்சரியத்திற்கு பின்னாடி அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா? இதை பார்க்கிறோம். நிச்சயமா ரப்பல் ஆலமீன் கண்டிப்பா இதையெல்லாம் படைச்சு பராமரிக்கிற ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான். அவன் இல்லாமல் இந்த அதிசயம் நடக்காது. கண்ணுக்கு முன்னாடி ஒரு அதிசயம் நடக்கிறது. அற்புதங்களை நபிமார்கள் வந்து செய்து காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப நான் அல்லாஹ் போட்டு வச்சுக்கிற அற்புதத்தை நம்ம பார்த்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். அந்த காலத்தில் அறிவு இல்லாத காலத்துக்கு நபிமார்கள் வந்து அதை செஞ்சு காட்டினாங்க. அதை வச்சு அல்லாஹ் இருக்கு நிரூபிச்சாங்க. கைத்தடியை போட்டாங்க, பாம்பா மாறினுச்சு. இதெல்லாம் சின்னது. இதை விட பெரிய அதிசயங்களை அல்லாஹ் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கிறான். அந்த காலத்து மக்களுக்கு அறிவு ஆராய்ச்சி இல்லாத காலமா இருந்ததனால் அதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியல, கடல்களை ஆராய்ச்சி பண்ண முடியல. சின்ன சின்ன அற்புதத்தை செஞ்சு காட்ட இருந்துச்சு, அதான் அந்த காலத்தில் செஞ்சாங்க. அல்லாஹ் செஞ்சு காட்டுற அற்புதம் நம்ம அதோட பெரிய அற்புதத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். மூசா நபியுடைய சமுதாயம் பார்த்த அற்புதத்தை விட, ஈசா நபி காலத்தில் வாழ்ந்த மக்கள் பார்த்தாங்களே அந்த அதிசயத்தை விட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில அற்புதங்களை அவங்க செஞ்சாங்களே அதை பார்த்தாங்களே சஹாபாக்கள், அதை விட பெரிய 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 அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்ம கண் முன்னாடி காட்டுறா, நான் இருக்க பாடுறா. நபி அனுப்பாமலையே, இறை தூதர் அனுப்பாமலையே, அவர் வழியா செய்து காட்டாமலையே, நிரந்தரமா இருக்கக்கூடிய வகையில் அதெல்லாம் செய்வாங்க, முடிஞ்சு போயிடும். அந்த கைத்தறி இப்ப எங்க? மூசா நபி அவர்கள் கைத்தறி வைத்திருந்தார்கள், பாம்பா மாத்தடி. அந்த பாம்பு எங்க இல்ல, ஆனா இது இருக்குது. இந்த அல்லாஹ் படைக்கிற காலத்திலிருந்து இன்னை அல்லாஹ் படைச்ச காலத்திலிருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் அது இருந்து கொண்டே நிலையான என்றென்றும் நீடித்திருக்கக்கூடிய அற்புதங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூ உலகில பரத்தி வச்சுக்கிறான். இது ஒரு பெரிய அற்புதம். இது கடலுக்கு உள்ள பெரிய அதிசயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு அற்புதத்தை இந்த கடலுக்கு நீங்கள் பார்க்கலாம். என்ன பார்க்கிறோம்? எந்த ஒரு இடத்துல நீர் வந்து தேங்கி கிடந்தாலும் கட்டி கிடந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவோட நாசமாயிரும். தண்ணீருடைய தன்மை என்னன்னு கேட்டா, நீங்க புழங்காம இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்தாம இருந்தாலும் சரி, குளிக்காம இருந்தாலும் சரி, அதுல துணி துவைக்காம இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல தண்ணீர் தேங்கி கிடந்துச்சுன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன செய்யறது? நாசமாயிரும். கிருமிகள் பரவ ஆரம்பிச்சிடும், பலவிதமான கேடுபாடுகள் வர ஆரம்பிச்சிடும், பாசிகள் படிய ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான்? அந்த கடலுக்குள்ள கிருமி நாசினி உள்ள வச்சிருக்கான். வேணும்னு உப்பாக்கி வைக்கிறான். அவ்வளவு போய் நம்ம யூஸ் பண்ண போறோமா? கடல் உள்ள உப்புல வந்து 0.5% கூட நமக்கு தேவைப்படாது. அல்லாஹ் என்ன பண்றான்னா, கடலுக்குள்ள வந்து எந்த விதமான எத்தனை கோடானு கோடி ஆண்டுகளாக அதுல கிருமிகள் இல்ல, நாற்றம் வரல. கடலுக்கே உள்ள ஒரு வாடை இருக்குமே தவிர கூவம் வாடை வருமா? கூவத்து கூட காலி பண்ணிட்டு போச்சுங்க. நீங்க நடக்க முடியுதுங்க. இப்ப கூவத்துக்கு போனீங்கன்னா கூவத்துல இந்த வாசனை நேற்று இருக்குதா? வாசனைச்சா முந்தா நாள் இருந்துச்சா? ஆட்கள் அள்ளிட்டு போனதோட கூவத்தை அள்ளிக்கிட்டு போயிடுச்சு. இப்ப கூவத்துக்கு போனோம்னா கமகமன் இருக்குது. இன்னைக்கு கூவத்து பக்கத்துல இடங்கள்லாம் ஏறிக்கு திரட்ட பாருங்க. அல்லாஹ் செய்யற அதிசயத்தை பாருங்க. கூவத்துக்கு பக்கத்தில் ஒரு மனுஷன் கிட்ட போக முடியாது. இன்னைக்கு வேணா போய் பாருங்க, அந்த கூவம் தான் இருக்கான்னு பாருங்க. பாலத்தில் நின்று வரலாம். அந்த மாதிரி அது இருக்கலாம். வாரி வாரிச்சு அள்ளிட்டு போச்சு. ஆட்கள் அள்ளிட்டு போன மாதிரி என்ன பண்ணிருச்சு? இந்த அசிங்கத்தையும் சேர்த்து அள்ளிட்டு போய் கிளீன் பண்ணி விட்டுருச்சு. அந்த மாதிரி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு கிருமி நாசினியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கடலுக்குள் வைத்திருக்கிறானே.
இதன் மூலமாக அந்த தண்ணீரை வந்து யூஸ் ஆக வைக்கிறான் அல்லாஹ், நமக்கு காலகாலத்துக்கு பயன்பட வைக்கிறான். அது நாரி போச்சுன்னு வைங்க, அதை சுத்தப்படுது. இப்ப என்ன பண்றது, எப்படி வாழ்றது? அதுல இருந்து வாடை கிளம்ப ஆரம்பிச்சுன்னா அதுல நம்மள செத்து போயிருவோமே. சாதாரண ஒரு கூவத்துல வர்ற வாடை ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அடிக்குதுன்னு சொல்றோமே, அப்ப கடல் பூரா நாசமா போச்சுன்னு சொன்னா உலகத்தில் வேணா வாழ முடியுமா? அப்படி ஒரு அதிசயத்தை எல்லாம் வச்சிருக்கிறான். அதை விட ஒரு பெரிய அதிசயம் என்னன்னு கேட்டா, கடலுக்குள்ள எந்த பொருளும் ஏத்துக்கிறதே செய்யாது. எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணா மாத்திரம்தான் கடலுக்குள்ள இருக்க முடியுமே தவிர, கடலுக்குரிய தனித்தன்மை என்னன்னு கேட்டா, எதா இருந்தாலும் வெளியே தள்ளிப்படும். எதுவா இருந்தாலும் சரி, கடல்லையே வாழ்கிற மீனா இருந்தாலும் சரி, செத்துச்சுன்னா வெளியே வந்துடணும். உசுரோட இருக்கிற வரைக்கும் அதை எதிர்த்துக்கிட்டு நிக்கணும். கடலுடைய தன்மை என்ன, ஆழத்துல நடுவுல கொண்டு நீங்க போட்டுட்டு வந்தாலும் சரிதான், பள்ளத்துல கொண்டு இறக்கிட்டு வந்தாலும் சரிதான், அதை எதிர்த்து நின்று நிக்கிற வரைக்கும் தான் அந்த கடல் ஏத்துக்கணும். எதிர்த்து நிக்கல என்று சொன்னால் கடல் வந்து எல்லாத்தையும் வெளியே கொண்டாந்து தள்ளிடும். இப்ப இழுத்துட்டு போனுச்சுல, அதுல ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டா, இப்படி தள்ளுவதற்கு சொல்லி வச்ச மாதிரி 24 ஹவர்ஸ் தான் எடுத்துக்கிறது. 24 மணி நேரத்துக்கு மேல எந்த பொருளும் கடலுக்குள்ள இருக்காது. நம்மளே இழுத்துட்டு போச்சுன்னு வைங்களேன், நம்ம உயிரோட நின்று போராடுவோம்ல, அந்த கணக்கு கழிச்சிடணும். அப்ப நம்ம எதிர்த்து நிக்கிறோம். கடலுக்குள்ள இழுத்துட்டு போகாம நம்ம என்ன செய்யறோம், தப்பிக்க முயற்சி பண்றோம். அதெல்லாம் போய் மண்டையை போட்டோன்னு வைங்க, மண்டையை போட்ட உடனே 24வது மணி நேரத்துல கொண்டா தள்ளிடும். மெரினாவுல எடுத்துட்டு போனதை வேண்டாம், பலவர்காரில் கொண்டா தள்ளலாம். இந்த இடத்துல கொண்டா கரெக்டா தள்ளும்னு சொல்ல இயலாது. ஆனா தள்ளிப்படும். கணக்குள்ள என்ன செய்யாது, கடலை வச்சுக்கிறவே செய்யாது. எந்த பாடி இப்ப கடலுக்குள்ள இருக்குன்னு சொல்ல முடியாது. சும்மா கட்டுக்கதை விட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. கடல்ல மாடி எல்லாம் கிடக்கிற மீன் எல்லாம் சாப்பிட்டு விட்டது, அந்த மீனை நம்ம சாப்பிட்டா நமக்கு வியாதி வந்து விடும். அதெல்லாம் கட்டுக்கதைகள். எந்த பாடியும் கடலுக்குள்ள இருக்க முடியாது, வெளியே கொண்டாந்து தள்ளிவிடும். மீன் எந்த எந்த ஒரு பொருளா இருந்தாலும் எது இருக்க முடியும், அந்த கடல் தள்ளும் பொழுது பாத்துருவோமான்னு எதிர் நீச்சல் போடுது பாருங்க. உயிர் இருக்கணும். உயிர் இருக்கக்கூடிய ஜீவன்களாக இருந்தால் அது உள்ளுக்குள்ள இருக்கும், எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கணும். எதிர்த்து போராடாம ஒரு சின்ன மீன் எதிர்த்து போராடல, ஒரு திமிங்கலம், திமிங்கலம் ஒதுங்குது. ஏன் ஒதுங்குது? அது வச்சுக்கிறாரு. நம்ம கிட்ட ஒர்க் பண்றாள் தான் வேணும், வேலை செய்யாத வேட்டையில் வெளியே போ, அப்படி வெளியே தள்ளி சிமிங்கலம் சுறா வெளியே வந்துருது. அது வேற என்ன இருக்கும், சில செடி கொடிகள் மாதிரிலாம் உள்ள இருக்கிறது, பவள பாறைகள்லாம் இருக்கிறது. அது வேர் பிடித்து நிக்கணும், ஒன்னு எதிர்த்து நிக்கணும், இல்லைன்னா ஊண்டி கொண்டு நிற்க வேண்டும். பவள பாறையெல்லாம் உள்ள இருக்கிறது. அந்த பவள பாறையெல்லாம் அது கடலுக்கடியில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக வேறு ஊன்றி அது பிடித்து கொண்டு இருக்கிறது. கடலுக்குள்ளே செடிகள்லாம் இருக்கிறது. அதுக்கடியில் உள்ள மண்ணுக்குள்ள போய் பிடிச்சுக்கிட்டு வெளியே தள்ள விட மாட்டேன், இதை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சா வேண்டுமானால் நிற்கும். இது அல்லாம ஒரு மரத்தை வெட்டி நீங்க போட்டாலும் சரிதான், 24 மணி வந்துடும். ஒரு ஆளை வெட்டி உள்ள தள்ளினாலும் சரிதான், 24 மணி நேரத்தில் வெளியே வந்துடும். ஒரு மீன் அதுல செத்து போனாலும் சரிதான், 24 மணி நேரத்தில் வெளியே வந்துடும். அது ஏன் 24 ஹவர்ஸ் தான் கணக்கு வச்சிருக்கான் அல்ல. எவ்வளவு தூரத்துக்கு இழுத்துட்டு போனாலும் சரி ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள. இது அதிசயமா இருக்கா இல்லையா? அது ஏன் ஒரு நாளுக்குள்ள வந்துருது? ஒரு 3 நாள் கழிச்சு தள்ள வேண்டியதானே. இந்த ஓரத்தில் போடுற பொருளுக்கு 24 மணி நேரம் தான் ஆகுது. நடுவுல கொண்டு ஒரு 50 கிலோமீட்டருக்கு அப்பால கொண்டு ஒரு தள்ளி விட்டு வந்தீங்களே, அதை கொண்டு அது பக்கத்தில் எந்த கரை இருக்கோ 24 மணி தள்ளி விடாது, 24 மணி நேரம் தான். அப்ப அந்த மாதிரி எந்த ஒரு பொருளையும் தனக்குள்ள வைத்துக் கொள்ளாது என்ற ஒரு தனியான ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, பரப்பிட்டு மீன் வியாபாரிகள் வாயில மண்ணில் போட்டாங்க. நம்மளெல்லாம் உடம்பெல்லாம் சாப்பிட்டுருச்சான். மீன்கள் உடலை சாப்பிடவும் செய்யாது. முதல்ல விளைக்கணும், மனித உடலை மீன் சாப்பிடவும் செய்யாது. முதல்ல சாப்பிட்றதுக்கு கிடைக்காது. அதிகபட்சமா என்ன செய்யும்னா, நம்ம தோல்ல அழுக்கு இருக்கும்ல, அதை சுரண்டும். மீன்கள் என்ன செய்யும்னா, குளத்துல குடிக்கிற அனுபவம் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம உடம்புல உள்ள அழுக்கு ஊறி போயிருக்குமா, அந்த அழுக்கு என்ன செய்யும் சொல்லி சாப்பிடுமே தவிர நம்ம மனுஷனை திங்குமான திங்காது. செத்து போனாலும் திங்காது. உசுரோட இருக்கக்கூடிய நேரத்தில் வேண்டுமானால் ரத்தத்தோட இருக்கிற நேரத்தில் சுறா மாத்திரம் திங்க மனுஷனை. அது ரத்தத்தோட இருக்கணும். செத்து போன பாடியை திங்காது. ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்காது, கடிச்சோன்னு ரத்தம் ருசியா இருக்கணும். செத்து போன பாடியை கடிச்சுன்னு ரத்தம் வராது. ரத்தம் வரக்கூடிய பாடியை கொண்டு தள்ளுன பிடிச்சி சுறா பிடிச்சி சாப்பிடலாம். அல்ல உசுரோட இருக்கும்போது கப்பல்ல இருந்து பிரட்டி விட்டுச்சுன்னு வைங்க, அந்த இடத்துல வந்து சுறா சாப்பிடலாமே தவிர செத்து போன பாடியை எந்த மீனுமே சாப்பிடவும் செய்யாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அதிசயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கடலுக்குள்ள வைத்திருக்கிறான். இப்படி ஏராளமான அதிசயங்கள் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா, இப்ப முத்து உண்டாகிற விதத்தை பாருங்க, நமக்கு ஆச்சரியமா இருக்குது. முத்துங்கிறம என்ன அதிசயங்கள் எல்லாம் உள்ள படைச்சு வச்சுக்கிறான்னு பாருங்க. அந்த கடலுக்கு அடியில் கிடக்கக்கூடிய முத்து சிப்பி இருக்குல்ல, சிப்பிங்கிறது ஒரு ஒரு சாதாரண ஒரு பொருள், அது ஜீவன். அது ஒரு கல்லு மண்ணு மாதிரி நம்ம நினைக்கிறோம், அது ஒரு ஜீவன். அது சூழ் கொள்ள வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணு, அப்படியே கடலுக்கு மேல வந்து என்ன செய்யும், அப்படியே காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
அந்த மலை துளி ஒன்று உள்ள விழுந்த உடனே என்ன செய்யும், டப்புன்னு முடிக்கணும். அதை முத்தா வருது. அந்த முத்தை வாங்குவதற்காக வேண்டி இந்த உப்பு தண்ணியில முத்து உண்டாக முடியாது இல்லையா, நல்ல தண்ணி பியூர் தண்ணியா வேணும், அதுல இருந்து தான் முத்து உண்டாகணுங்கிறதுக்காக வேண்டி அந்த கருவை பெறுவதற்காக அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா அதை மேல் நோக்கி வர சொல்றான். வந்து நீச்சல் அடிக்கும். அது சிப்பிகள் வந்து நீச்சல் அடிச்சு அது லேசா வாயை பொழந்துக்கிட்டு நீச்சல் அடிச்சு மேல வரும். அந்த கரெக்டா அந்த மலை துளி விழக்கூடிய நேரத்தில் ஓபன் பண்ணி டக்குன்னு அதை வாங்கி கொண்டு மறுபடியும் மூடிக்கொள்ளும். மறுபடியும் கீழே போய் பல பல மாதங்கள் வைத்திருந்து அதை உருவாக்கி அது வேற ஒரு பொருளாக்கி தந்துருது. இப்படியான ஒரு அதிசயங்கள். இப்படி கடலுக்குள்ள போனீங்க நிறைய அதிசயம். அந்த மீன்களை பற்றி சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆக்டோபஸ்ங்கிறான், 10,000 20,000 கை அதுக்கு இருக்குது. கை மாறிங்க நீங்க எல்லாம் போனீங்கன்னா ஒரு சுருட்டு அப்படி சுருட்டி போடும். அந்த மாதிரியான பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் சுத்தி வளைச்சு போடும். அந்த மாதிரியான அதிசயமான பிராணிகளை எல்லாம் அல்லாஹ் உள்ள வைத்திருக்கிறான். பெரிய பெரிய மீன்கள் சின்ன மீனை வேட்டையாடுவதற்காக வேண்டி என்ன பண்றான், சில மீன்கள் வந்துச்சுன்னு சொன்னா வாயிலிருந்து ஒரு பீச்சு அடிக்குமா, ஒரு கலரை அப்படி அந்த இடம் கருப்பா இருட்டா போயிடும். ஒரு இடத்துல வரும்பொழுது வேகமா ஒரு கலர் ஒன்று அடிக்குமா, அடிச்சோன்னு அந்த ஏரியா அப்புறம் கருப்பா போயிடும். இருக்கிறதுல அப்படி சாப்பிட போடும். இதுக்கு மட்டும் கண்ணு தெரியும். அந்த மீன்களை வேட்டையாடு இருந்த இடத்துல இருந்து வேட்டையாடுவதற்காக வேண்டி இப்படி சில டெக்னிக்கள் எல்லாம் கொடுத்து பலவிதமான ஜீவன்களை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த கடலுக்கு உள்ள அந்த ஜீவனுடைய அழகுகள் இருக்குது. இந்த மீன் வளர்க்க மீன் தொட்டில போய் பார்க்கலாம். நீங்க மீன் தொட்டில போய் பாருங்க. அல்ல சிங்கப்பூர் மாதிரி இடங்கள்ல கடலுக்கு உள்ளேயே நம்ம போற மாதிரி நினைஞ்சிருக்கலாம், செட்டிங் செஞ்சு வச்சிருக்கலாம். உள்ளுக்குள்ள அந்த மீனுடைய அந்த கலர்களும் எத்தனை வகை எத்தனை டிசைன்கள், இதெல்லாம் யார் இப்படி கோலம் போட்டது என்ன பண்ணவே முடியாது. அந்த மாதிரி வகை வகையான ஒரு வாயில ஒரு ஆயிரக்கணக்கான வாய் இருக்கிறது. கண்ணை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான கண் இருக்கிறது. அது முதுகுடைய கலர் எடுத்துக்கிட்டு ஆயிரக்கணக்கான கலர்கள் இருக்கிறது. இந்த பூமியில் நம்ம காணுகிற டிசைன்களை விட ஏராளமான டிசைன்கள். அவ்வளவு உப்புக்குள்ள இருந்துகிட்டு உப்பு தண்ணீர்ல இருந்து கொண்டு அவ்வளவு வேலைகளையும் அது செய்யற காட்சியை பார்க்கிறோம். இப்படி இந்த கடலுக்குள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிற அதிசயங்கள், இந்த கடலுக்குள்ள என்னென்னவெல்லாம் இருக்குது என்பதற்காக வேண்டி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துருக்கிறான். கடலுக்கு உள்ள போய் தண்ணிக்குள்ளே எடுக்கக்கூடிய கேமரா கொண்டு போய் உள்ளுக்குள்ள உள்ள மீன்களுடைய வாழ்க்கை, சிப்பியுடைய வாழ்க்கை, அந்த ஆக்டோபஸுடைய வாழ்க்கை, கடல் பாறைகளுடைய தன்மை, அதுல என்னென்ன பவளப்பாறை எப்படி அமைந்திருக்கிறது, இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டாந்து டாக்குமெண்ட்ரி படமாக வீடியோ கேசட்டா நீங்கள் பார்க்கலாம். அதை போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லி காட்ட முடியாது. அதை அந்த கேசட்டை போட்டு பார்த்தோம்னு சொன்னா நிச்சயமா இதெல்லாம் ஒரு சூப்பர் பவர் இருந்தான்னு செய்யறான். நம்ம எல்லாம் மிஞ்சி நமக்கெல்லாம் மேல ஒருத்தர் இருந்து கொண்டு அவனுடைய உத்தரவில் தான் இவ்வளவு நடக்க முடியுமே தவிர இதுல ஒண்ணுமே இயற்கை இல்லை என்று நம்ம முடிவுக்கு வந்துடலாம். அந்த மாதிரியான ஒரு அதிசயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடல் முழுக்க நிறைத்து வைத்திருக்கிறான். இந்த அதிசயங்களை கண்டு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடலில் இருக்கிற அதிசயத்தை விட நம்ம வசிக்கிற இந்த பூமிக்குள்ள அல்லாஹ் எண்ணற்ற அதிசயங்களை வைத்திருக்கிறான். அந்த அதிசயங்களையும் பார்த்து அல்லாஹ் இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அது பற்றி அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய முக்கியமான ஒரு கடமையை நிறைவு செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் இருப்பதை மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக ஏராளமான சான்றுகளை, அத்தாட்சிகளை, ஆதாரங்களை இந்த பூமியிலே வாரி இறைத்திருக்கிறான் என்பதை கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். வஃபில் அர்லி ஆயாத்துன் லில் மூக்கினீன் வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். இந்த பூவுலகிலே விளங்கக்கூடிய மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. உங்களுக்கு உள்ளேயும் சான்றுகள் உள்ளன, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்கின்ற இறைவன் மனிதர்கள் இறைவனை நம்ப வேண்டும் என்பதற்காக பல சான்றுகளை வாரி இறைத்திருக்கிறான். அந்த வகையில் இன்னொரு சான்றை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது வக்திலாஃபு அல்சினத்திக்கும் அல்வானிக்கும், ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்த உங்களுடைய மொழிகளும் உங்களுடைய நிறங்களும் மாறுபட்டு இருப்பது இறைவன் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சிகளில் ஒன்றாகும் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு ஜோடியைத்தான் படைத்திருக்கிறான். அந்த ஜோடியிலிருந்துதான் இன்றைக்கு 600 கோடிக்கு அதிகமான மக்களாக நாம் பருகி பெருகி இருக்கிறோம். இதை ஜீனோமை மரபணுவை ஆய்வு செய்த விஞ்ஞானிகளும் கூட
ஒரு ஆப்பிரிக்க தாயிலிருந்துதான் எல்லா மனிதர்களும் தோன்றினார்கள். உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் ஒரே ஒரு தாய் தான், அவள் மூலமாகத்தான் இந்த உலக மக்கள் தொகை பெருகியது என்று இன்றைக்கு நவீன காலத்திலே சமீபத்திலே கண்டுபிடித்து அறிவித்திருக்கிறார்கள். ஒரு தாய்க்கு நாம் அனைவரும் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால், இப்ப நம்முடைய தாயார் தமிழ் பேசிய காரணத்தினால் நாம் தமிழ் பேசுகிறோம். நம்முடைய மனைவி தமிழ் பேசிய காரணத்தினால் அவள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் தமிழ் பேசுவார்கள். இப்படி நாம் தமிழர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிற ஒரு தாய் இருந்த காரணத்தினால் நாம் எல்லாம் தமிழ் பேசுகிறோம். இப்படி மலையாளம் பேசக்கூடியவர்களும் அப்படித்தான் பேசுகிறார்கள். ஆனால் இது எப்படி ஏற்பட்டது? முதலில் அல்லாஹ் ஒரு தாயை தான் படைக்கிறான். அவள் ஒரு மொழியை பேசியிருப்பாள். அது ஏதோ ஒரு மொழியாக இருக்கட்டும், ஒரு மொழியை பேசியிருந்தால் அவளுடைய பிள்ளைகள் அந்த மொழியை பேசுவார்கள், அவளுடைய பிள்ளைகள் அதைத்தான் பேசுவார்கள், அவளுடைய பிள்ளைகள் அதைத்தான் பேசுவார்கள். அப்ப அந்த மொழி, அந்த ஒரு மொழி தான் உலகத்தில் இருக்க வேண்டும். ஒரு தாய் தந்தைக்கு நம்ம பிறந்தோம்னு சொன்னா அந்த தாய் பால் ஊட்டக்கூடிய நேரத்திலே தன்னுடைய மொழியையும் சேர்த்து ஊட்டுவாள். குழந்தைகளுக்கு அவளுடைய பாஷையில பேசுவாள், பேச பயிற்சி அளிப்பாள். அப்ப எல்லாருமே ஒரு பாஷை தான் பேசணும். எந்த ஒரு பாஷையை, தமிழா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், அரபியா இருக்கட்டும், ஆங்கிலமா இருக்கட்டும், ஏதோ ஒரு பாஷையை அந்த தாய் பேசி இருந்தால் உலகத்தில் உள்ள அத்தனை மாந்தர்களுமே ஒரு பாஷையை தான் பேசியாக வேண்டும். ஏன்னா தாய் அப்படி ட்ரைனிங் கொடுக்கிறாள். நம்ம ஏன் தமிழ் பேசுகிறோம்? நம்ம அம்மா அப்படி ட்ரைனிங் கொடுத்தாங்க, அதெல்லாம் நம்ம பேசுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் நம்ம தமிழ் மொழியை பேசுகிறது, நம்ம மனைவி அவங்களுக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்ப நம்முடைய தாயார் ஏன் தமிழ் பேசினார்கள்? அவங்களுடைய தாயார் தமிழ்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. இப்படித்தான் மொழிகளை எடுத்து பார்த்து அது தாய் மொழின்னு வர சொல்றான். தந்தையை கூட சொல்லாம மொழியை குழந்தைகளுடைய உள்ளத்துல ஊட்டுவதில் தகப்பனை விட தாய்க்கு தான் பங்கு அதிகம். தகப்பன் வெளிநாட்டில் சம்பாதிக்க போயிடுவான். எல்லா நேரமும் அந்த குழந்தைகளோட பேசி பேசி அந்த மொழியை திணிக்கக்கூடிய அதிகமான பங்கு தாய்க்கு இருக்கிறது. அதனால நம்ம தாய்மொழி என்று சொல்கிறோம். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஏப்பா நீங்க எல்லாருக்கும் ஒரு தாய் தந்தை தானே இருந்தாங்க, ஒரு தாய் தந்தையர் வழியாக நீங்கள் வந்திருந்தீர்களே, ஆனால் ஒரு மொழி தானே நீங்க பேசணும். அதான லாஜிக், அதான தத்துவம், அப்படித்தானே அறிவுபூர்வமான முடிவு வரணும். ஏன் இவ்வளவு பாஷை? இது எப்படி ஏற்பட்டுச்சு? உனக்கு மேல உட்கார்ந்து நான் ஒரு ப்ரோக்ராம் பண்றேங்கிறான். இப்படிதான் வரணும். நமக்கு பிறக்கிற பிள்ளை வேற பாஷை பேச மாட்டான், வேற பாஷையை வேணால் கற்றுக்கொண்டு பேசுவான். அதுல தமிழையும் பேசுவான். நம்ம பிள்ளை ஆங்கிலம் பேசலாம், அதே இடத்துல தாய்மொழி தமிழை விட்டுற மாட்டான். எங்கேயாவது வேற ஒரு பகுதியில் சின்ன குழந்தைகளை கொண்டு அவனை விட்டுட்டோம்னு சொன்னா அந்த பகுதியில் பேசுற ஒரு மொழி வேண்டாம் அவனை ஒட்டி கொண்டு தாய்மொழியை மறந்தவன் ஆயிடலாம். ஆனா இருந்தவே ஒரு ஜோடியிலிருந்து நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்பது குர்ஆன் மூலம் நிரூபிக்கிற ஒரு பக்கம் கேட்டேன், அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தாய் தந்தைக்கு தான் இந்த உலகமே பிறந்திருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் உங்களுடைய மொழிகள் மாறுபட்டு சிந்தித்து பார்த்தீர்களே, ஆனால் நமக்கு மேலே இருந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம அந்த காலத்தில் வரலாற்றுலாம் படிப்போம். தமிழ் மன்னர்களை சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க? சேர சோழ பாண்டியர்மாங்க. தமிழ் மன்னர்கள் யாருன்னு கேட்டா மூவேந்தர்கள், 3 மன்னர்கள் இருந்ததாக சொல்லுவாங்க, பெரிய மன்னர்கள். அதுல சோழ மன்னர்னா யாரு? தஞ்சை, திருச்சி இந்த மண்டலங்களை ஆண்ட மன்னரை சோழ மண்டலம், சோழ மண்டலம்னு சொல்லுவாங்க, சோழர். அதே மாதிரி மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி இந்த பகுதியை ஆண்டவர்களை பாண்டியர்கள் என்று சொல்வார்கள். சேர மன்னர்கள் தான் சொன்னமே, சேர நாடுன்னு சொல்றமே, அது எங்க இருக்குது? சேரநாடு என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் தமிழா இருந்துச்சு, இப்ப அதான் மலையாளமா இருக்குது. சேரநாடு என்று சொல்றோமே, அது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? 3 வேந்தர்களில் அவர் ஒரு வேந்தரா இருந்திருக்கிறார், சேர மன்னர். சேரன் நாடுன்னு சொல்வது குறிக்கிறது, கேரளாவை குறிக்கிறது இன்னைக்கு. அப்ப சேரநாடு என்று சொல்லக்கூடியது கேரளாவா போயிடுச்சு, பாஷையே வேறையா போச்சு. எல்லாம் ஒண்ணு தமிழா தான் இருந்துச்சு. தமிழாக இருந்தது அந்த பகுதியில் என்ன ஆயிடுச்சு? வேற ஒரு வடிவம் எடுத்து நமக்கு புரிய மாட்டேங்குது. அவன் என்ன பேசுறான் நமக்கு விளங்க மாட்டேங்குது, நம்ம என்ன பேசுறான் நமக்கு விளங்க மாட்டேங்குது. இப்படி தலைகீழாக மாறிவிட்டது. பக்கத்து பக்கத்துல இருக்கிறோம். இத்தனைக்கும் கேரளாவும் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்கத்து பக்கத்துல சில இடத்துல உள்ள ஊடுருவெல்லாம் இருக்கிறோம். அப்படியெல்லாம் இருந்தும் கூட அது ஒரு மொழியாக மாறி இருக்கிறது, இது ஒரு மொழியாக நிற்கிறது என்று சொன்னால் இந்த இடத்துல ஒரு மேலே இருந்த ஒரு சக்தியை செய்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாம் பல மொழிகள் வர வேண்டும் என்று விரும்பி யாரோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் நடக்கிறத தவிர தத்துவ ரீதியாக பார்த்தீர்களே ஆனால் இப்படித்தான் நடக்க வேண்டும். ஒரு மொழியிலிருந்து பிறந்தவர்கள் ஒரு மொழி பேசக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இதை மாற்றினது யார்? ஏன் மாறுனுச்சு? அறிவுப்படி உள்ளவனுடைய அறிவு இந்த இடத்துல தோத்து போகுதா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சான்றா காட்டுறானா, வக்திலாஃபி அல்சினத்திக்கும், உங்களுடைய மொழிகள் மாறுபட்டு இருப்பது இருக்கிறது, அது கூட என்னுடைய அத்தாட்சிகளில் உள்ளது.
அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நம்முடைய நிறங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு முயல் பண்ணை, ஒரு ஆட்டு பண்ணை, ஒரு மாட்டு பண்ணை வைக்கிறீர்கள் என்று சொன்னால் அதில் உருவாகக்கூடிய குட்டிகளை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பெருமளவு ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஒரு 1000 முயல் இருக்குன்னு வைங்களேன், அந்த முயல் அடையாளம் கண்டு ஏதாவது சொல்ல முடியுமா? ஒவ்வொரு முயலுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பேர் உள்ள முயல் இதுதான் உங்களால் சொல்ல இயலுமா? ஒரு 1000 முயல் இருக்குது, 1000 மான் இருக்கிறது, 1000 ஆடு இருக்கிறது, 1000 ஆட்டுக்கு 1000 பேரை வச்சு போடுங்க. 100 வச்சுக்கணும், 1000 கூட வேணாம். 100 மானுக்கு 100 முயலுக்கு 100 ஆட்டுக்கு ஒரு பேரை வச்சு தனித்தனி பேர்களை வச்சுட்டு இந்த இது அப்துல் காதர், இதான் ராமசாமின்னு உங்களுக்கு இந்த ஆட்டை அடையாளம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அடையாளம் இல்லை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும். நம்மளா ஏதாவது பண்ணி வெட்டிக்கிட்டு விட்டு உறுப்பு கோளாறுனால கொம்பு ஒடிஞ்சு போனது, அந்த கொம்பு ஒடிஞ்ச அப்படி வந்து அடையாளம் சொல்ல முடியும். கொம்பு சின்ன இது மாதிரி சின்ன அடையாளங்கள் இருக்குமே தவிர ஒரு 10 இதை வேறுபடுத்தி எடுத்துடலாம். 90 பிராணிகளை உங்களால் வேறுபடுத்தி காட்டவே முடியாது. 100 சிங்கம் இருந்துச்சுன்னு சொன்னா 100 ஒரே மாதிரியாத்தான் இருக்கும். என்ன வேறுபாடு இருக்கு? கிழடு தட்டின சிங்கம் அது ஒரு டைப்பா தெரியும், கொஞ்சம் இளம் சிங்கம் ஒரு டைப்பா தெரியும். அந்த டிஃபரெண்ட் காண முடியுமே தவிர 10 கிழட்டு சிங்கத்துல ஒவ்வொரு சிங்கத்தையும் உங்களுக்கு தனித்த அடையாளம், தேர்ந்த சிங்கம் இதுதான், முந்த நாள் வந்த சிங்கம் இதுதான் அப்படி நமக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது. அது நம்ம அடையாளங்கள்லாம் வைத்துக் கொள்வது கிடையாது. ஏன்னா அடையாளம் இல்லை. அதுக்கு தான் என்ன செய்வோம்? கழுத்துல ஒரு மணியை போடுவோம், ஏதாவது மாலையை போட்டு வைப்போம். நம்ம மாடுன்னு தெரியணும்ல, நம்ம வீட்டு கோழின்னு தெரியணும்ல, நம்ம வீட்டு ஆடுன்னு தெரியணும்ல. அதுக்காக நம்ம தான் இடத்தையாவது போட்டு ஒரு அடையாளத்தை காட்டுவோமே தவிர அதுல எந்த ஒரு அடையாளமும் இருப்பதில்லை. இருக்காம இருக்கிற சரணம் அப்படிதான் இருக்கணும். ஏன்னு கேட்டா ஒரு தாய் விந்தைக்கு பிறக்குது, ஒரு ஆணுடைய விந்துக்கு பிறக்கிறது, ஒரு பெண்ணுடைய சினை முட்டைக்கு உற்பத்தி ஆகிறது. பெரும் அளவுக்கு அதே ஜெராக்ஸிலே வருவது அறிவுக்கு பொருத்தமாக இருக்கிறது. நம்மளாம் எப்படி இத்தனை கலரு, இத்தனை நேரம், இத்தனை அடையாளம், 600 கோடி பேரை தனித்தனியாக கண்டுபிடிச்சிட முடியுமா? 600 கோடி பேரை நிப்பாட்டி வச்சு இவன் 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 தான் இவன் இவன் தான் இவன் இவன் தான் இவன் சொல்ல முடியுமா? இல்லையா? சொல்ல முடியும். அப்ப ஒரு தாய் தந்தைக்கு நம்ம பிறந்திருக்கிறோம். அண்ணன் தம்பி எடுத்துக்கிறோங்க, ஒரு ஆத்தாவுக்கும் ஒரு அம்மாவுக்கும் பிறக்கக்கூடிய 4 அண்ணன் தம்பி இருந்தா 4 பேரையும் அந்த தாயினால் அந்த தந்தையினால் உலகத்தில் அத்தனை மக்களாலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதா? இல்லையா? வேறுபட்டிருக்கா? இல்லையா? அதையும் ஜீனோமையில ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம், மரபணுக்கள் ஆராய்ச்சி பண்றான். எல்லா மனுஷனுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த மரபணுக்கள் அடுக்கப்பட்ட விஷயங்களை பார்த்தீர்களானால் ஒரு மனுஷனுக்கு அடுத்த மனுஷனுக்கு மத்தியில் பெரிய வித்தியாசமே இல்லை. சின்ன ஒரு லட்சத்தில் ஒரு சின்ன ஒரு புரோகிராம் ராஜ்யனால லட்சம் ஒற்றுமை இருக்குமே, ஆனால் ஒரே ஒரு வேற்றுமை இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட் அப்படி அல்ல மாற்றி வைக்கிற காரணத்தினால் ஏதாவது ஒரு மாறி போயிடுது. என்ன மாறுது? கலர் மாறி போயிடுது, சைஸ் மாறுது, உயரம் மாறுது, தோற்றம் மாறுது, எல்லாம் மாறுது. பாருங்களேன், ஒருத்தர் மூக்கு இப்படி இருக்குது, ஒருத்தர் மூக்கு சப்பையா இருக்கு, எல்லாம் கலந்து வெறும் கலர்ல மட்டும் அடையாளம் காட்டுறா. இவர் கடுமையான கருப்பு, இவர் அதோட கொஞ்சம் கருப்பு, இவர் கொஞ்சம் கருப்பு, அப்படி மட்டும் அடையாளம் காட்டுறான். கலர்ல ஒரு அடையாளம் வைக்கிறான், ஒவ்வொருத்தரும் ஒரு அடையாளத்தை வைக்கிறான், சைஸ்ல ஒரு அடையாளம், ஒருத்தங்கால் ஒரு சைஸா இருக்கு. காதுல எத்தனை காது? காதுகளே அப்படி படம் எடுத்து பாத்தீங்கன்னா 1,00,000 காது இருக்குமே டிசைன். மூக்குகளையா எடுத்து பாத்தீங்கன்னா அது 1,00,000க்கு மேற்பட்ட மூக்குகள் இருக்குமே, எல்லாருமே ஒரே மாதிரியா இருக்கிறது. மூக்குல அத்தனை டிசைன். அந்த மூக்குங்கால் ஒன்னா சேரும்போது அதுல ஒரு புது டிசைன் உண்டாயிடுது. இந்த மூக்கு அந்த காது, அந்த மூக்கு இந்த காது, இந்த மூக்கு அந்த காதுன்னு வரும்போது அதுல ஒரு டிசைன்கள் உண்டாகி போயிடுது. வாயை எடுத்துக்கிட்டா லட்சக்கணக்கான வாய், ஒரே மாதிரியா இல்லாத வாய், எல்லா உதடுகளும் இருக்கிறது. உதடுகள் லட்சக்கணக்கான உதடுகள், பல்வரிசையில் லட்சக்கணக்கான பல்வரிசைகள், நெத்தியுடைய அகலத்தில் நீளத்தில் அதுல லட்சக்கணக்கான வகைகள், தலை முடியல அது மாதிரியான லட்சக்கணக்கானது, கழுத்துல, கையில, விரல்ல, நடையில, பாவனையில, சிரிப்புல, இப்படி சுப்ஹானல்லாஹ் தாறுமாற டிஃபரெண்ட்களை ஏற்படுத்தி இவன் தான் கண்டுபிடிச்சிருவோம். எப்ப இயற்கை நினைக்கிறேன் நீ? அதே மாதிரி தானே வரணும். ஒரு மரத்தை கண்டுபிடிக்க முடியாது, எல்லாம் வேப்ப மரம், எல்லாம் புளிய மரம், பெரிய மரம், சின்ன மரம், இப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர இது கரெக்டா பேர் வச்சு 600 கோடியை பிரிச்சு நீங்க காட்டுறீங்களே, இப்படி துல்லியமான அடையாளங்கள் வேறு உயிரினங்களுக்கு கிடையாது, வேறு பொருள்களுக்கு கிடைக்காது, வேறு படைப்பினங்களுக்கு கிடையாது. இப்படி துல்லியமான அடையாளங்கள் எப்படி நம்ம பார்க்கிறோம்? ஒரு வீடு கட்டுறோம் இல்லையா? வீடு கட்டும் பொழுது ஒவ்வொரு மனுஷனும் அவன் ரசனை கேட்ப கட்டுவான, அப்படி கட்டுற மாதிரி எல்லாம் படிச்சு வச்சிருக்கான். நம்மளை தனியா படைக்கிறான், உங்களை தனியா படைக்கிறான், உங்களை தனியா படைக்கிறான், உங்களை தனியா படைக்கிறான், உங்களை தனியா படைக்கிறான். ஒரு என்ஜினியர் ஒரு வீடு கட்டுறோம், எப்படி ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கட்டி கொடுப்பானோ அப்பதான் வேறுபாடா இருக்கும். இந்த வீடு வேற, அந்த வீடு வேற, ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு ஆளு கட்டினது, ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட் அது.
லட்சக்கணக்கான மக்களுடைய டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி லட்சக்கணக்கான மாடல்கள்ல வீடு எப்படி நீங்க அமைக்கிறீங்களோ அந்த மாதிரி என்ன பண்றான் அல்லாஹ், ஏன்னா தானா உண்டாகட்டுன்னு விட்டுறாம எனக்கு தனி புரோகிராம், உங்களுக்கு தனி புரோகிராம், உங்களுக்கு தனி புரோகிராம், உங்களுக்கு தனி புரோகிராம்னு 600 கோடி மக்கள் இருந்தாங்கன்னு சொன்னா 600 கோடி புரோகிராம போட்டு பிரிச்சு காட்டிடுறோம். எல்லாம் அப்படி அடையாளம் காட்டுறோம். இவன் தான், இவனா இந்த ஆளு, இவனா இந்த ஆளு. அதில் கூட அல்லாஹ் என்ன பண்ணிடுறான், அந்த வேறுபாடுகளை கூட தற்காலிகமான வேறுபாடாக வைக்கிறான். கைத்தில் ஒரு கழுத்துல ஒரு கைத்தை போட்டு வைப்போம், மாட்டுக்கு சிவப்பு கயிறை போடுவோம். ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த மாடு மட்டும் வருதுன்னு வைங்க, அது வெள்ளைக்கரை மாறி போயிருக்கும். அடையாளங்கள் என்பது நிரந்தரமா நிற்காது. ஏதாவது ஒரு முடியை வெட்டி விட்டுருப்போம், அது வளர்ந்து போயிடும், அப்புறம் அடையாளம் காணாம போயிடும். இவன் போட்டு அடையாளம் என்னன்னு கேட்டா, குழந்தையா இருக்கும் போது கண்டுபிடிக்க முடியுது, இளைஞனா இருக்கும் போது கண்டுபிடிக்க முடியுது. 25 வயசுல ஒரு இளைஞன் காணாம போயிட்டு 50 வயசுல வீட்டுக்கு திரும்பி வரான்னு வைங்க, இவன் தான் அவன் சொல்லிவிடுவோமே. 25 வயசுல போனவன் 50 வயசுல வந்தான்னு சொன்ன அப்படி உன்னிப்பா கவனிச்சு சொல்லுவீங்க, ஆஹா இவன் தான் இப்படி மாறி இருப்பான், இவனா தான் இருக்கணும். நீங்க தான் அந்த மெத்த விட்டு அபுசாலியான்னு கேட்கறோமா இல்லையா? ஏன் கேட்கிறோம்? அப்படி அல்லாஹ் அடையாளங்களை அப்படி போட்டு வச்சிருக்கான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் இயற்கைன்னு சொல்லவே முடியாது. இது மாதிரியான அத்தாட்சிகள் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு சான்றுகள் என்று உங்களுடைய நிறங்கள், உங்களுடைய தோற்றங்கள், வடிவங்கள் எல்லாம் பல வகைகளில் மாறி இருக்கிறத. அது ஏன் மாறுனுச்சு, யார் மாத்தினா மாறக்கூடாத? ஒரு ஆத்தாவுக்கு அம்மாவுக்கு தானே பிறக்கிறீங்க, அவங்கள மாதிரி பிறந்துட வேண்டியது தானே. அப்படித்தானே குளோனிங்கில் உண்டாக்குறான். குளோனிங்கில் உண்டாக்குறதா இருந்தால் ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான்னு அவனை மாதிரி அவன் புள்ள வரும். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த குளோனிங் சரியில்லைங்கிறதுக்காக வேண்டி அவன் என்ன பண்ணுறான், எல்லாரும் ஒரே மாதிரியா இருந்தா, ஒரு அப்பனுக்கு ஆத்தாவுக்கும் பிறந்த 10 பிள்ளைகள் 10 ஒரே மாதிரியா இருந்தாங்கன்னா இவன் கொலை செஞ்சு அவனை பிடிச்சி கொண்டு வச்சு போடுவாங்களே. இப்படிலாம் வரக்கூடாது என்பதற்காக எல்லாம் என்ன பண்ணுறான், அவன் தனித்தனியாக தெரியணும். இல்லைன்னா இவன் செஞ்சு அவன் தெல்ல போட்டுருவான், அவன் செஞ்சு இவனை செஞ்சு போடுவான், இவன் கடை வாங்கிட்டு அவனை போய் அடிப்பாங்க. கடை வாங்கின அவனாக இருப்பான், அடி வாங்குற இன்னொருத்தனாக இருப்பான். இப்படிலாம் வரக்கூடாதுங்கிறதுக்கு அப்படி செஞ்சுருந்தான்னு பாருங்கள் என்ன ஆயிருக்கும். ஆடு மாதிரி மாடு மாதிரி நம்மளால ஆக்கியிருந்தான்னு சொன்னால் எல்லாம் ஒரே மாதிரி, குறைஞ்சபட்சம் ஒரு அப்பனுக்கு ஆத்தாவுக்கு பிறந்தவங்கலாம் ஒரே மாதிரி ஆக்கியிருந்தான்னு வைங்க, என்ன கதிக்கு ஆகுறது உலகம்? அதெல்லாம் சிந்திச்சு பாருங்கிறான்ல. நான் பண்ணுறேன்டா, மனுஷனுக்கு தேவை இதெல்லாம். ஆட்டுக்கு இது தேவையில்லை, இந்த கடன் கொடுக்க போதா, திருப்பி போய் கேட்க போதா, பொண்ணு கேட்க போதா, இந்த மாப்பிள்ளை நல்லதான்னு விசாரிக்க போதா, அதுக்கு தேவையில்லை. அதுக்கு என்ன வேண்டியதில்லை, இந்த மாடுன்னு துல்லியமான எந்த ஒரு அடையாளங்களும் அதுக்கு தேவையில்லை. கழுதைக்கு தேவையில்லை, குதிரைக்கு தேவையில்லை, உனக்கு தேவை. உனக்கு மாம்பழத்துக்கு தேவையில்லை. இந்த மாம்பழம் போய் அந்த மாம்பழத்தில் பேச போகுதா, குசலம் விசாரிக்க போகுதா, உதவி செய்ய போகுதா, மருத்துவம் செய்ய போகுதா? ஒன்றுக்கும் தேவையில்லை. நீ பாடி நீ இரு. நம்மளுக்கு தான் தேவை, நம்ம திங்கமே தவிர அதுகளுக்கு என்ன தேவை இருக்குது? ஒரு தேவையும் இல்லை. நமக்கு தேவை இருக்குது. நம்மளை மட்டும் அல்லாஹ் இந்த ஆடு மாடு மாதிரி கழுதை குதிரை மாதிரி இந்த விஷயத்தில் படைச்சிருந்தான்னு வைங்க, ஒரு 70% ஒரே மாதிரி இருந்தோன்னு வைங்க, என்ன கதிக்கு ஆகும் உலகம்? உலகமே அழிஞ்சு நாசமாக போய் சின்ன பின்னமாயிரும். அப்போ இதுக்கு பின்னாடி நான் இருந்து இதை இயக்கி கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். இப்படி நிறைய சான்றுகளை அல்லாஹ் வாரி வைத்திருக்கிறான். நம்முடைய மூளையை எடுத்து சிந்தித்து பாருங்கள். உங்களுக்குள்ள ஏராளமான சான்று இருக்குன்னு சொல்கிறான் பாருங்க, அதை சிந்திச்சு பார்த்தாலும் போதுமாங்க. எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கான் அல்லாஹ். இந்த மூளையை பற்றி கொஞ்சமாக நம்ம கற்பனை பண்ணி பார்க்குறோமா? சின்னோர் சதத்துண்டு, அது உட்காந்துட்டு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுது நீங்கள் நினைக்கிறலாம் செய்து பாருங்களேங்க. இப்படி கண்ணை சிமெண்ட்டை நினைக்க சிமெண்ட்டுமே, அது வேறல ஆட்டு நினைக்க ஆட்டுமே, யார் பிடிச்சி ஆட்டி விட்றா? அங்கேருந்து ஒரு நினைக்கத்தான் செய்யுது, ஆடுது. இது சுவிட்சை கூட தட்டுற வேலையை கூட இல்லையே, கம்ப்யூட்டர் டச் பண்ணி ஆகணுமே. இது என்னது, ரிமோட்டில் கூட சுவிட்சை தட்டணுமே, ஒரு சுவிட்சையும் தட்டுறது இல்லை, யார் டச் பண்ணுறது இல்லை. அப்படி நினச்சோன்னு ரிமோட்டில் ஆடுறது இல்லையா? சிரிக்க நினைங்க சிரிப்பீங்களே, அழுவ நினச்சா அழுங்க, வாயை திறக்க நினச்சா திறக்கிறீங்க, மூட நினச்சா மூடுறீங்க, திரும்பி பார்க்க நினச்சா திரும்பி பார்க்குறீங்க, எறும்பு கடிச்சா டக்குன்னு குறி பார்த்து அடிக்கிறீங்க, எத்தனை பாயிண்டில் இருக்குன்னு அளந்து பார்த்துட்டா இருக்கிறீங்க. இந்த இடத்துல எறும்பு கூட சப்புன்னு அடிக்கிறீங்க, கரெக்டாக இந்த டைரெக்ஷனில் போ, இவ்வளோ வேகத்தில் போ, இந்த இடம் தான் கரெக்டான பாயிண்ட், அதுக்கு இவ்வளோ தூரத்துலேருந்து வரணும். இப்படி எல்லாம் யோசனை பண்ணி செய்யறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 செகண்ட் நடந்து முடிஞ்சது. கடிச்சா ஒரு அடி, இந்த கடிக்கிற வேகத்துக்கு அடிக்கிற வேகமும் கரெக்டாக செத்து போயிருந்தா இல்லையா? அப்போ எப்படி வேலைகள்லாம் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ எல்லாமே ஒரு செகண்டில் இவ்வளோ வேலைகளை பண்ணிக்கிட்டு, ஒரு நேரத்தில் கைக்கு ஒரு ஆர்டர் பண்ணுது, காலுக்கு ஒரு ஆர்டர் பண்ணுது, கண்ணுக்கு ஒரு ஆர்டர் பண்ணுது, பார்க்க சொல்லுது, கேட்க சொல்லுது, எல்லாம் ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் லட்சக்கணக்கான கட்டளைகள், 1-2 கட்டளை இல்லை, லட்சக்கணக்கான கட்டளைகள் ஒரு இடத்துல இருந்து பிறக்கிறது. இதுக்கு தனி கட்டளை, இதுக்கு தனி கட்டளை, இதுக்கு தனி கட்டளை, மூக்குக்கு தனி கட்டளை, காதுக்கு தனி கட்டளை, மூட சொல்லுது சில நேரத்தில், சில நேரத்தில் சிரிக்க சொல்லுது, சில நேரத்தில் அழுக சொல்லுது. இப்படி எல்லாம் லட்சக்கணக்கான கட்டளைகளை பிறப்பிக்கிற மாதிரி ஒரு பொருளை எல்லாம் அமைச்சு வச்சுக்கிறான். அதுக்கு என்ன பேட்டரி போடுறோமா, ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா, சப்ளை செய்கிறோமா? ஒன்றும் கிடையாது. அது வாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. 65 வருஷம் 70 வருஷம் அது வாட்டுக்கு பழுது இல்லாமல் என்ன செய்யுது, ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்படியான அதிசயங்களை எல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். நம்ம பேசுகிறோம், வாயிலிருந்து பேச்சு வருது, எத்தனை மொழிகள் வருது, இதில் ஒன்றொன்றையும் சிந்திச்சு பார்க்கணும். இந்த மொழிகள்லாம் வருது, இதுக்காக நம்மளை விட நாக்கு பெரிய நாக்கு எரும மாட்டுக்கு இருக்கிறது.
அதுவும் ஆட்டி ஆட்டி பார்த்து பாசை ஏதாவது வருமா? ஆடு மாடுகளுக்கெல்லாம் நம்மளோட இப்படி நாக்கு இருக்குல்லங்க, அதுவும் ஆட்டி ஆட்டி பார்க்குது. ஆட்டி ஆட்டி பார்த்தா மூக்கை தொட முடியுமே, அதுக்கு மூக்கையே தொட்டு போடுவோம். மாடு மூக்கில் உள்ள தவடையெல்லாம் வலித்து சாப்பிடும், நமக்கு அது முடியாது. அவ்வளோ பெரிய நாக்கு இருந்தும் கூட அதுக்கு பேச தெரியுதா? அது அசைச்சா அது சவுண்டு வருதா? அதுக்கு இந்த குரலை வெளிப்படுத்த முடியுதா? இல்லை. நமக்கு என்ன பண்ணுறான்ல, ஒரு சின்ன இடத்த விட்டு விளையாடுது நாக்கு. அதில் அடித்த அந்த சத்தம், இந்த பக்கத்தில் வச்ச அந்த சத்தம், நாக்கு அதில் போனால் காணா, இதில் போனால் தானா, இதில் போனால் மானான்னு சொல்லி இவ்வளோ வேலைகளும் ஒரு செகண்டில் நடந்துடுது, ஒரு வினாடியில் நடந்து விடுவதை பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு சைஸாக நாக்கு அசைச்சாண்டா தமிழுங்கிறீங்க, அதே நாக்கை வச்சுட்டு வேறு மாதிரி ஆட்டினாடா மலையாளங்கிறீங்க, அதே நாக்கை வச்சு இன்னொரு மாதிரி இருந்தானா இங்கிலீஷ் பேசுகிறாங்கிறீங்க. ஒரு நாக்கு தான், அதை வச்சு அப்படி பேசினா உருதுங்கிறீங்க, இப்படி பேசினா ஹிந்திங்கிறீங்க, இப்படி ஆட்டினா மலையாளங்கிறீங்க, அப்படி ஆட்டினா சிங்களங்கிறீங்க, இப்படி ஆட்டினா அரபிங்கிறீங்க, இப்படி நான் பார்சிங்கிறீங்க. ஒரு நாக்கு தான். அப்படி இப்படி பண்ணுற ஒருத்தனை 25 பேசுகிறான், ஒருத்தனை 25 விஷயமாக ஆட்டி 25 பாஷையை வெளிப்படுத்துகிறான். அப்போ இந்த நாக்கு அப்படி ஆட்டி ஒரு பாஷை, இப்படி ஆட்டி ஒரு பாஷை, இல்லை நாக்கு ஆடுறதானுங்க பாஷை. அந்த நாக்கு ஆட விட்டு இத்தனை மொழிகளை உண்டாக்கி வச்சிருக்கிறானே, இதில் அல்ல உங்களுக்கு தெரியலையா? இதெல்லாம் இருக்கையா? இதெல்லாம் தற்செயலா? அப்படி சிந்திச்சு பார்க்க சொல்கிறான். அதே மாதிரி என்ன செய்யறான், ஒரு சைஸாக ஒருத்தர் நாக்கு ஆட்டினாட்டு வைங்க, நம்ம சந்தோஷப்படுறோம். இன்னொரு சைஸ் ஆட்டினா செருப்புகள் அடிக்கிறோம். ஆட்டும் போது நம்ம சோமா இருக்கிறீங்களா அப்படிங்கிறான், அது ஒரு சைஸை நாக்கை தான் ஆட்டுறான். நம்ம சிரிக்கிறோம், ஒரே உடச்சு போடுவாங்கிறான், இப்போ கோவப்படுறோம். தொலைச்சி போடுவாங்கிறது சோமா இருக்கிறீங்களாங்கிறது நாக்கு தான் ஆடுது. ஒரு நாக்கை இப்படி ஆட்டினா நம்ம சிரிக்கிறாங்கிறோம், நல்லதை சொல்கிறாங்கிறோம், அப்படி ஆட்டினா நம்மளை திட்டுறாங்கிறோம், இப்படி ஆட்டினா கேலி பண்ணுறாங்கிறோம், அப்படி ஆட்டினா கிண்டல் பண்ணுறாங்கிறோம். இதெல்லாம் இத்தனை வேலைகள் எதில் நடக்குது? இந்த ஒரு சின்ன உறுப்பு நடக்கிறது. இப்படி அதிசயங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளோ பண்ணி வச்சிருக்கிறான். நாக்கில் வைக்கிறீங்க, இது புளிப்புங்கிறீங்க, இது இனிப்புங்கிறீங்க, இதை கசப்புங்கிறீங்க, தோற்புங்கிறீங்க, வச்சோன்னு என்ன செய்கிறோம், தூங்குகிறோம். அப்போ இன்னது இந்த டேஸ்ட், எத்தனை டேஸ்ட், ஒரு சின்ன ஒரு சதை துண்டு உட்காந்துக்கிட்டு எவ்வளோ வேலையை பார்க்குறது யோசிச்சு பார்த்தோமா? இந்த அதிசயங்களை சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு மேலே ஒரு சக்தி நிச்சயமாக இருக்கிறது. நம்மளையெல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் இருக்குன்னு வழங்கி கொள்ளலாம். நம்மளுடைய கண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள். அது என்னது, சின்ன ஒரு 50 கிராம் இருக்காது. நீங்கள் ஒன்று ஒரு ஆட்டுத்தலையை வாங்கி நிறுத்து பாருங்கள். ஒரு ஆட்டுத்தலை வாங்கிட்டு வந்து தோண்டி எடுத்து அது நிறுத்து பார்த்தீங்கன்னா 2 கண்ணு சேர்ந்து 50 கிராம் இருக்கும், 25 கிராம் இருக்கும் ஒரு கண்ணுங்கிறது. 25 கிராம் உள்ள ஒரு நரம்பு பந்து தான் கண்ணுங்கிறது. நரம்புகளை சுருட்டி 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 நல்லா வச்சிருக்கலாம். இது என்ன நடக்கிறது, இவ்வளோ ஒவ்வொரு வினாடியும் அது ஃபிலிம் எடுத்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் கேசட்டு மாற்றணும், 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா, இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன், அவ்வளோதான் அதில் கெப்பாசிட்டி இருக்கிறது. இதில் என்ன பண்ணுது, ஒரு வினாடி விடாமல் உங்கள் செல்ஃபோனில் கேமரா வச்சுருப்பீங்க, 25 அடிப்பீங்க, மெமோரி ஃபுல்ன்று வந்துடும். அவ்வளோதான் அதுக்குரிய கெப்பாசிட்டி. 25க்கு மேலே தாங்குமா, அடிச்சு விட்டு புதுசாக ஏற்றணும். இது என்ன பண்ணுது, ஒவ்வொரு செகண்ட்லையும் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ நான் உங்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள்னு சொன்னால், இந்த அரை மணி நேரத்தில் எத்தனை செகண்ட் இருக்குது, அத்தனை ஃபிலிம் உள்ளே போயிட்டு இருக்கிறது. ஒவ்வொரு ஃபிலிமாக அடிச்சு என்ன செஞ்சுருக்கு, உள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்குது. ஸ்டோரை டெவலப்மெண்ட் உடனே ஆகி ஸ்டோர் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அப்படியே பார்த்த பிறகு தான் என்ன பண்ணுவோம், வெளியே வருவோமா? நீங்கள் 2வது சபையில் உட்காந்துருந்தீங்களா நான் கேட்பேன். வெளியே வந்தோடனே இவர் பார்த்து என்ன செய்வேன், நீங்கள் 2வது சபையில் இருந்தீங்கல்ல, நீங்கள் 3வது சபையில் இருந்தீங்கல்ல, நீங்கள் 4வது சபையில் இருந்தீங்களா, நான் எப்படி கேட்குறேன், இந்த படம் அங்கே உள்ளுக்கு இருக்குது. வெளியே வந்து அப்படி கம்பேர் பண்ணுது. இந்த ஆள் எங்கே பார்த்தோமே, அந்த படத்தை கொண்டாந்து வச்சு 4வது வருஷம் இவர் தான், இவர் தூணில் சாஞ்சிக்கிட்டு இருந்தார், நீங்கள் அங்கே தூங்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்படிலாம் கேட்குறோமா இல்லையா? இதெல்லாம் எப்படி கேட்குறோம்? அவ்வளோ படங்கள் உள்ளே போயிட்டு இருக்குதுங்க. ஒரு சின்ன ஒரு இது, எந்த ஒரு ஃப்ளாஷ் இல்லாமல், லைட் இல்லாமல், பேட்டரி செலவு இல்லாமல், ஃபிலிம் ரோல் இல்லாமல், அது வாட்டுக்கு படத்தை எடுத்து மூவிங்கோட உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கிறது. அப்படி தள்ளின காரணத்தினால தான் 10 ஆண்டுக்கு பிறகு இன்னைக்கு பார்த்த ஒருத்தரை பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடறோம். இன்னைக்கு ஒரு ஆளை பார்க்குறோம், உடனே ஃபோட்டோ எடுத்து உள்ள அனுப்பிடும். அனுப்புகிற வேலை மட்டும் செய்யாது, 10 இந்த படம் மாதிரி வேற படம் இருக்கான்னு அங்கே ஒரு உள்ள வேலை நடக்கும், ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்கும். படங்கள் அள்ளி போட்டு சரன்னு 10 வருஷத்து படத்தையும் போட்டு இந்த படத்துக்கு இந்த படம் பொருத்தமாக இருக்குது, இவன் தான் ஆளுன்னு சொல்லுது. கோடிக்கணக்கான படங்கள் அங்கே ஸ்டோர் ஆகி கிடக்கிறது. இந்த கோடிக்கணக்கான படங்களை எடுத்து இப்போ இவரை பார்க்குறேன், இந்த படத்தை அனுப்புகிற வேலையை நின்றாது. அனுப்பணும், நாங்கள் அங்கே ஒரு பெரிய வேலையே நடக்கும். என்ன வேலை, இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி எது இருக்கும், அப்படி இப்படி கழிச்சுட்டு வந்து நீங்கள் தானே முஸ்தபா சொல்கிறமா இல்லையா, 10 வருஷம் முந்தி பார்த்தால பார்த்துனா நீங்கள் வந்து வடக்கு தெரு முஸ்தபா தானே, தெற்கு தெரு இப்ராஹிம் தானே அப்படின்னு சொல்கிறமா இல்லையா? இவ்வளவு அப்போ எத்தனை படங்கள் இவ்வளவு அள்ளி டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், இதுக்கெல்லாம் வந்து நீ ஃபிலிம் ரோல் வாங்கடான்னு எல்லாம் படைச்சிருந்த எவன் வாழ முடியும் உலகத்தில்? நீ ஃபிலிம் வாங்கி போட்டு ரெக்கார்டு பண்ணுன்னு சொல்லியிருந்தான்னா எவனாவது உலகத்தில் வாழ, அதுக்கு செலவழித்து கட்டுப்படி ஆகாது. சோத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக அவன் ஃபிலிம் ரோல் வாங்கியே செத்து போயிடுவான். ஒரு நாளைக்கு அந்த கண்ணி எடுக்கக்கூடிய படங்களுக்கு மாத்திரம் ஒரு நாளைக்கு நீ ஃபிலிம் வாங்கடான்னு சொன்னால் கோடீஸ்வரன் பிச்சைக்காரனா போயிடுவான். அவ்வளவு படங்கள் உள்ளே போயிட்டே இருக்குது, அவ்வளோ வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த கண்ணுக்குள்ளே இவ்வளவு அதிசயங்களை எல்லாம் படைத்து வைத்திருக்கிறான். அது மாதிரி அதை காப்பாற்றுவதற்காக வேண்டிய கொசு தான் தன்னால் முடிக்கிறது, தூசி தான் முடிக்கிறது.
வெளியேற்றதுக்கு உள்ள ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான். தூசி விழுந்துச்சுன்னு வைங்க, அது வெளியேற்றாத வரைக்கும் ஓயாது. அப்படி சுருக்கி 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 கசக்கி ஒரு மாதிரியா பண்ணி அப்படி ஓரத்தில் கொண்டாந்து வெளியே தள்ளி போடுகிறது. இவ்வளோ வேலைகளையும் பண்ணி வைத்திருக்கிறான். காதுன்னு எடுத்துக்கொண்டா என்ன இருக்குது, அதில் ஒன்றுமே இல்லை, சின்ன ஓட்டை. அந்த ஓட்டைகளை சின்ன சவுனா என்ன சவுங்கிறீங்க, சும்மா ஒரு ஒரு புல்லுனால குத்துனா கூட உடஞ்சி போயிடும். அவ்வளோ மெல்லிசான ஒரு சவ்வை வைத்திருக்கிறான். அதில் போய் அடிக்குது. நம்ம பேசுகிற பேச்சு என்ன செய்யுது, அதில் போய் அடிக்குது. அடித்தோன்னு என்ன செய்யுது, அந்த அடிக்க தான் செய்யுது, வேற ஒன்றும் நடக்கலை. அடிக்கிறத வச்சுக்கிட்டு தான் மூளை என்ன செய்யுது, இவன் தமிழ் பேசுகிறான், இது தமிழ், எல்லாம் ஒரே மாதிரி தான் போய் டொப்பு டொப்புன்ற தட்டுது காதில். அதை வச்சு என்ன செய்யுது, இந்த தட்டுக்கு வேற அர்த்தம், இது மலையாளம், இது சிங்களம், இது தமிழ், இது உருது, இது நல்ல பாட்டு, இது கெட்ட பாட்டு, இது கர்ண கடூரமாக இருக்குது, இது கேட்கத்தக்கதாக இருக்குது. அப்படி எல்லாம் இவ்வளவு வேலைகளையும் அது பிரிக்குது. மூளைக்கு இந்த சவுண்டு தான் போகுது. இந்த சவுண்டுலேருந்து என்ன விளங்குது, பாஷையை விளங்குது, அர்த்தத்தை விளங்குது, எல்லாத்தையும். இவ்வளோ வேலைகளும் அந்த காதுக்குள்ள நடக்கிறத பார்க்குறீங்க, மூக்கில் பார்க்குறோம். என்னென்ன சுபஹானல்லாஹ், சின்ன ஒரு வாட்டை நினைக்கிறீங்க, ஒரு மாதிரியா வாசம் வருதுல அப்படிங்கிறான். அப்போ அது என்ன இருக்கு, எங்கெங்கேயோ வர்றது, அங்கே வச்சுக்கிற அத்தரை பூசிட்டு இருப்பான், இங்கே அட்டிக்கும் கும்முண்டு. என்னடா வாடை இவன் ஒரு வாழை அப்படின்னு சொல்கிறோம், வேற மாதிரி வாழை வந்துருச்சுன்னு வைங்க, அப்படி மூக்க பத்திரமா இல்லையா. இப்படி இவ்வளோ வேலைகளும் இந்த சின்ன ஓட்டைக்குள்ள அது பிரிச்செறியுது. வெறும காத்தானுங்க உள்ள போகுது, அந்த காத்துக்குள்ள வரக்கூடிய அப்படி ஃபில்டர் பண்ணி, இது ஜாஸ்மின்குது, இது ரோஜாங்குது, இது மத்த வாசம்ங்குது, இது கெட்ட வாசம்ங்குது, சாக்கடைங்குது, இது கூவம்ங்குது, எல்லாத்தையும் என்ன செய்யுது உடனே இப்போ கண்ணை மூடிக்கிட்டு போங்களேன், வண்டியில் போங்களேன், கூவம் வந்துருச்சு கரெக்டாக சொல்லிடலாம்ல, பார்க்காமலேயே இப்போ நம்ம கூவத்தை நெருங்கி விட்டோம், கூவத்தை கடக்கிறோம்னு சொல்கிறோம். கண்ணை மூடிக்கிறலாம், காதையும் பொத்திக்கிறங்க, மொத்தத்தையும் இருட்ட மூடிக்கிட்டா கூட அந்த மூக்கு சொல்லிவிடும் எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னு. பழகன ஏற்கனவே ஒரு பார்த்த இடமா இருந்தால் அந்த இடம் தான் இது, கண்டுபிடிக்குதா இல்லையா. இப்படி சுப்ஹானல்லாஹ் உங்கள் குடலை எடுத்துக்கிறங்க, என்னென்னத்தையும் அள்ளி போடுறீங்க, அதில் என்ன இருக்குது, அதில் மிஷினாக வச்சுக்கிறான், இரும்பா உருக்குலையா செஞ்சு உள்ளே வச்சுருக்க, அரைச்சரிச்சு தள்ளுறதுக்கு ஒன்றும் இல்லை. எதை ஜீரணிக்குதோ அதை விட ஜீரணிக்க பயன்படக்கூடிய இந்த பொருளை விட நீங்கள் திங்கிறது கனமானதாக இருக்குது. சில பேர் இரும்பையெல்லாம் திங்கிறாங்க, ஒரு டெஸ்ட்டுக்கான பிளேடை திங்கிறான், அப்படி அரைச்சி மாவாய் தள்ளிடுதுங்க, குச்சியை திங்கிறான். எலும்பை வந்து உறிஞ்சிட்டு தூக்கி போகிறவனு இருக்கிறான், எலும்பையை கட்டிச்சு உள்ள தள்ளுறவனு இருக்கிறான். எலும்பை விட இந்த சதை வந்து வலிமை கூட்டினதா இல்லை, மாவாக்கிறதுங்க. மிஷினில் வச்சு நீங்கள் சேர்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா நெல் அரைக்கிறான், அந்த மிஷினில் மெட்டீரியலை மாற்றணுங்க, தேஞ்சு போச்சுக்கிறான் இரும்பு. நெல்லை அரைச்சிய எறும்பு ஊற கல்லும் தேயுங்கிறான். அம்மியில் வந்து எறும்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்க, எறும்பு அப்படியே ஒரு மாதம் ஒன்று கோடு விழுந்துடும். எறும்பு ஊர்ந்து போனால் கூட கல்லில் தேய்மானம் ஏற்படும் சொல்கிற அளவுக்கு எல்லாமே தேயக்கூடியதாக இருக்கிறது உலகத்தில் எல்லா படைப்புகளும். இது தேயுதா, மிஷின் மாற்றுறீங்களா, குடலில் இது மாதிரி ஆயிடுச்சு வேற குடல் வைக்கணும்னு சொல்கிறானே வேணாச்சு, நீனா போட்டு கெட்டதையும் திண்டுகிட்டு நாசமாக்கணும், அழுகி போயிடும். அது வேண்டாம் நடக்குமே தவிர நீ மாட்டு பர்ஃபெக்டாக வச்சிருந்தேன்னு சொன்னால் நீ என்னத்தை வேண்டாம் அள்ளி போடு, அரைச்சு தள்ளிப்படும். கறி அதே மாதிரி அதை விட வலிமையான பொருளை திண்டு பாரு. மண்ணை திங்கி சில பிள்ளைகளுவோ அதே ஒரு மாதிரியா வலி பண்ணி தள்ளிடும்ல. மண்ணை திங்கி சில பொம்பளை எல்லாம் பெரிய ஆளா போய் கூட சாம்பல்லாம் திம்பாங்க, கர்ப்ப காலத்தில் சாம்பல் அள்ளி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் குடலுக்கு பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் குடல் என்ன செய்யும், அதையும் ஜெயிச்சிடும். அப்போ சாம்பல், மண், கல், கழுதை, குதிரை எதை போட்டாலும் சரி அப்படி அரைச்சி வெளியே தள்ளி விட்டுரும். சுப்ஹானல்லாஹ். இதுக்கு என்ன வேலை, என்ன பார்ட்ஸ் நீங்கள் மாற்றுறீங்க, அதுக்கு என்னத்தை போடுறீங்க. இப்படி உங்களை பற்றி எப்படி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இந்த கை, இந்த கால் எவ்வளோ பாருங்க, என்ன இதில் என்ன இருக்குது. 100 கிலோ இப்படி தூக்குறாங்க, 100 கிலோ தூக்குறதுக்கு என்ன 2 நரம்புங்க, இதில் என்ன இருக்குங்கிறத பிடிச்சி நிற்கிறது என்ன, ஒரே பொருளை அறுத்து துண்டுக்குன்னா எடுத்து போடலாம். இந்த சதையை அறுத்தீங்கன்னா அப்படி கழட்டி எடுத்து போடலாம். இந்த சதையை மட்டும் அறுத்து விட்டு என்ன வைங்களா, ஆட்டிலாம் பார்க்குறான்ல ஒரு சின்ன ஒரு தசைநார் இருக்கும், இந்த தசைநார் என்ன பண்ணுது, 50 கிலோ இந்த கையில் 50 கிலோ தூக்குறான். அருந்துட வேணாமா, ஒரு கயிறை கட்டி இருக்கிறோம், ஊஞ்சா 10 விழுந்துருது. 4 பேர் ஊஞ்சா அண்ணாண்டு வைங்க, கயிறு அருந்து கீழே விழுந்துருது. நீ எத்தனை தூக்குற, இந்த வெயிட் தூக்குறவன் நிலையை நீ பாருங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கிறவன் விட்டுருங்க, எப்போ பார்த்தாலும் தூக்கிக்கிட்டே இருக்கிறான, தூக்க என்னங்க ஆகுது, அருந்துடணுமா இல்லை, அருந்து போகுதா, தூக்குறான் 50 தூக்குறான், இப்படி 50 தூக்குறான், ஒன்றுமே ஆக மாட்டேன், கையில் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான், தோளில் தூக்கி போட்டு தூக்கிட்டு இருக்கிறான், ஒன்றும் ஆக மாட்டேங்குது. அப்போ இதில் என்ன எல்லாம் வச்சுக்கிறான், ஒன்றுமே பார்த்தோம்னா அறிவுக்கு பொருந்த மாட்டேங்குது. என்னடா இருக்குது இதில், சும்மா 2 நரம்பு தானடா இருக்குது, ஒரு பிளேடுனால அப்படின்னா விழுந்துடும். ஒரு பிளேடை வச்சு அப்படி அறுத்து பாருங்களேன், கூர்மையான பிளேடை வச்சு கை தனியாக வந்துடும். அந்தந்த இடத்துல கரெக்டான பாயிண்டில் அறுத்தீங்கன்னு சொன்னான். அப்போ அந்த மாதிரி மூட்டாக கலெக்ட் எடுக்கிற மாதிரி எல்லாம் படைச்சு வச்சுக்கிறான், அது நின்று உலக பொருளை தாங்குது. இப்படி எத்தனையோ சுப்ஹானல்லாஹ், நீ நிற்கிறீங்க வளைக்கிறீங்க இப்படிங்கிறீங்க என்னென்னலாம் பண்ணுறான். இப்படிலாம் எல்லாம் படைச்சிருக்கிட்ட இப்படி இருந்துச்சுன்னு என்ன ஆகுறது, தோல் போல இப்படி படிக்கிறது, இப்படி படிக்கிறது, என்ன இப்படிங்கிறது என்னென்னலாம் பண்ணுறோம். இந்த விரலுடைய அமைப்பு ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு படைச்சு அவன் இயங்குவதற்குரிய அத்தனை செட்டிங்களும் ஒன்றா இருக்கலாம், தற்செயலா. சுப்ஹானல்லாஹ். இப்படி ஏராளமான சான்றுகளை எல்லாம் வாரி எறித்திருக்கிறான். இதையெல்லாம் பார்த்துட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய என்ன பண்ணுறான் தெரியுமா, இதெல்லாம் கடவுள் படைச்சது இல்லை சொல்கிறான். என்ன சொல்கிறேன், கடவுள் படைக்கல, அது வந்து பரிணாமத்தில் வந்துச்சு, பரிணாமத்தில் வளர்ச்சியாகி வந்தது.
அது ஒரு செல்லா வந்துச்சு, அப்புறம் 2 செல் பிராணி, அப்புறம் 3 செல், இப்படி வளர்ந்து மனுஷன் ஆயிடுச்சு. மனுஷன் வந்து கடவுள் ஒன்று படைக்கலை என்று சொல்ற அளவுக்கு இவன் கூறுகட்டவனா இருக்கிறான். இந்த மனிதன் வந்து பரிணாமத்தில் வந்தானா, கடவுளால் படைக்கப்பட்டான இந்த பரிணாம தத்துவம் என்பது அறிவுக்கு பொருத்தமானதானா என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2 இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஒரு விளக்கம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம் நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகானா மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும் மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810.